ஓகே. வெல்கம் பேக் கைஸ். 10th ஸ்கூல் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம பார்க்க போற யூனிட் வந்து யூனிட் 7. ஓகேங்களா? ஓகே. போலாமா? ஓகே. லாஸ்ட்டா பார்த்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். லாஸ்ட்டா பார்த்த கிளாஸ் வந்து 1799 ஃபர்ஸ்ட் பாளையக்கார புரட்சி அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. 1801 அடுத்து 1806 அப்படிங்கிறது இது வந்து ஃபர்ஸ்ட் பாளையக்கார புரட்சி சொல்லியிருப்பாங்க. இது 2வது பாளையக்கார புரட்சி அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இது வேலூர் புரட்சி. ஓகேங்களா? இது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சவுத் இந்தியா ஃபாலோ பண்ணி ஓகேங்களா? சவுத் இந்தியாவ ஃபுல்லா என்ன பண்ணியிருப்போம்னா பார்த்திருப்போம். அதுலயும் முக்கியமா வந்து நம்ம தமிழ்நாட பேஸ் பண்ணி எல்லா எல்லா பிரச்சனையும் பார்த்திருப்போம். ஓகேங்களா? இதே டைம்ல இந்தியாவுல சில பிரச்சனை நடந்திருக்கும். ஓகேங்களா? இந்தியாவுல இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடந்தது. ஓகேங்களா? இதே டைம்ல இந்தியாவுக்குள்ள சில பிரச்சனை நடந்திருக்கும். ஓகேங்களா? அந்த பிரச்சனை அப்புறம் இந்த 1806 இதே மாரி என்ன பண்ணும்னா, இங்க 1858ல ஒரு கிரேட் ரிவோல்ட் அதாவது பெரும் புரட்சி அப்படிங்கிற ஒண்ணு நடக்கும். ஓகேங்களா? இத இந்த இந்த டாபிக்ல இத பேஸ் பண்ணி தான் பார்க்கும். ஓகேங்களா? போலாமா? ஓகே. இது தமிழ்நாடு இப்ப லாஸ்ட்டா பார்த்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஃபுல்லா. இது இந்தியா லெவல்ல பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராப்புல என்னென்ன பிரச்சனை பண்ணோம், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? இது மேக்ஸிமம் வந்து இந்த 1858 நோக்கி தான் இந்த கதை அப்படிங்கிறது போகும். ஓகேங்களா? ஓகே. போலாங்களா கிளாஸ்க்குள்ள? ஓகே. காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசத்தின் தோற்றமும். ஓகேங்களா? காலனி இயக்கம் அப்படின்னாக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நாடு மற்றொரு நாட்டை தனக்கு அடிமையாக வைத்திருத்தல். ஓகேங்களா? அதுதான் வந்து காலனி இயக்கம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். தேசியம் அப்படின்னா இந்திய அளவுல இந்தியா அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதான் வந்து சொல்றாங்க. தேசியம் அப்படின்னாவே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்பலாம் ஒரே பகுதிகள், அதாவது ஜியோகிராபிக்கலா ஒரே இடத்துல நம்ம எல்லாம் இந்த இந்தியா அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருந்தாலும், நமக்குலாம் நம்பலாம் இந்தியன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களே இல்லாம இருந்துச்சு. ஓகேங்களா? அவங்கவங்க எந்தெந்த பகுதி இப்ப இங்க இங்க இருக்காங்கன்னா, அவங்க அவங்க பகுதியில மட்டும் இருக்கறத பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இந்த தேசியம் அப்படின்னா, நம்பலாம் ஒரே நாடு. நம்பலாம் வந்து இந்தியன். இந்த இந்திய மக்கள் எல்லாம் ஒரே நாட்டை சேர்ந்த மக்கள் அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணங்கள் தோன்றதுக்கு இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. டேட்டா கிளாஸ்ல போயிடலாம். ஓகே. 1757 ஜூன் 23 நடைபெற்ற பிளாஸ்டிக் போரில் வங்காள நவாபான சிராஜுத்தௌலா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டார். ஓகேங்களா? இம்பார்ட்டன்டான டேட்டா. எடுத்தோனமே இம்பார்ட்டன்டான டேட்டா. ஓகேங்களா? பிளாஸ்டிக் போர் அப்படிங்கிறது எப்ப நடந்துச்சு? 1757 ஜூன் 23. ஓகேங்களா? யார் யாருக்கு நடுவுல நடந்துச்சு? வங்காள நவாபான சிராஜுத்தௌலா கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டார். ஓகேங்களா? யார் அப்படின்னா சிராஜ் உத் தௌலா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாஸ்டிக் போர்ல தோற்கடிக்கப்பட்டவர் யாரு? சிராஜ் உத் தௌலா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசில ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? எது? பிளாஸ்டிக் போர் எப்ப நடந்துச்சு? 1857. ஓகேங்களா? பிளாஸ்டிக் போரில் ஈடுபட்டவர் யார்? இல்ல பிளாஸ்டிக் போரோட தொடர்புடையவர் யாரு? சிராஜ் உத் தௌலா. யாரால தோற்கடிக்கப்பட்டாரு? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டார். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஆங்கிலேய படையின் தலைமை தளபதியான ராபர்ட் கிளைவ். வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமையேற்று இருந்தவரும் சிராஜ் உத் தௌலாவின் சித்தப்பமான மீர் ஜாஃபரின் ரகசிய ஆதரவை பெற்று பிளாஸ்டிக் போருக்கு வித்திட்டார். ஓகே. அங்க பார்த்தாச்சு சிராஜ் தௌலா அப்படிங்கிறவர். ஓகேங்களா? ஆங்கிலேய படைக்கு யார் தலைமை தளபதி அப்படின்னா, இவரு முக்கியமான ஆளு ராபர்ட் கிளைவ். இந்தியாவுக்குள்ள பிரிட்டிஷ் அவங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி உள்ள பெரிய அளவுல வர்றதுக்கு ஒரு காரணமா இவர் இருந்திருப்பாரு. ஓகேங்களா? வங்காள நவாப் படைக்கு தலைமையேற்று அதே மாதிரி வங்காள நவாப்போட படைக்கு யாரு தலைமையேற்றார் அப்படின்னா, சிராஜ் உத் தௌலா இருக்கார் இல்லையா? நம்ம மேல பார்த்தோம் இல்லையா? இவரோட சித்தப்பா மீர் ஜாஃபர். ஓகேங்களா? மீர் ஜாஃபரோட ஆதரவை பெற்று என்ன பண்றாரு? பிளாஸ்டிக் போருக்கு வித்திட்டார். ஓகேங்களா? சித்தப்பாவை என்ன பண்றாரு? துணைக்கு கூப்பிட்டாரு. ஓகேங்களா? சப்போர்ட்டுக்கு வச்சு வாங்கிட்டாரு. சிராஜ் உத் தௌலாவின் அடக்குமுறை குழுக்களால் அவதிப்பட்ட ஜகத் சேத்துகள். ஓகேங்களா? ஜகத் சேத்துகள். வங்காளத்தில் அதிக வட்டி கொடுப்போம் உங்களுக்கு கிளியர். ஓகேங்களா? அடுத்து சிராஜ் உத் தௌலாவால என்ன பண்றாங்கன்னா, வங்காளத்துல இருந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஓகேங்களா? இவங்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்னடா இந்த ஆளு இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமா திங்க் பண்ணிருக்காங்க. இந்த என்ன நம்மள ஆண்டுட்டு இருக்காரு, சிராஜ் உத் தௌலா ரொம்ப மோசமா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஓகே. என்னடா இது எப்படா காலி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அந்த பிரிட்டிஷ் அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கூட ஒரு பிரச்சனை வருது. அப்ப என்ன பண்றாங்க, இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நேரா போய் யார் ஹெல்ப் பண்றாங்க? ராபர்ட் கிளைவ்க்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆல்ரெடி மீர் ஜாஃபரும் போய் ராபர்ட் கிளைவ்க்கு சப்போர்ட் பண்றாரு. ஓகேங்களா? இப்போ இங்க ஜகத் சேத்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்காளத்துல பணம் கொடுக்க போறது என்ன பண்றாங்க? அவங்களும் போய் கிளைவுக்கு உதவு பண்றாங்க. ஓகேங்களா? வங்காளத்தின் புதிய நவாபாக நியமிக்கப்பட்ட மீர் ஜாஃபர் வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு பாருங்க. அடுத்து மீர் ஜாஃபர் அங்க பார்த்தாச்சு. இவர் தோத்துட்டாரு. யார் சிராஜ் உத் தௌலா தோத்துட்டாரா? அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மீர் ஜாஃபர் என்ன பண்ணிட்டாங்க? நீ தான் அடுத்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனி 2,25,00,000 ரூபாயை 1757 மற்றும் 1760க்கு இடையே காலகட்டங்களில் பெற்றது. ஓகேங்களா? அந்த காலத்திலேயே பார்த்துங்க 2 கோடி ரூபாய் அப்படிங்கிற அந்த அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த தொகையை பின்னர் ஆங்கிலேயர் ஜவுளித்துறை அதிகமாக இயந்திரமயமாக்க உதவிய பிரிட்டனை தொழில் புரட்சிக்கு பயன்படுத்த ஓகேங்களா? இந்த அமௌண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜவுளித்துறைய ஓகேங்களா? இந்த காட்டன் இண்டஸ்ட்ரீஸ என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டனில் தொழில் புரட்சிக்கு பயன்படுத்தப்பட்டது. பாருங்க, நம்ம காச எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, அங்க போய் தொழில் புரட்சிக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் இந்தியா எப்படி இருந்துச்சாமா? தொழில்கள் முடங்கவும், பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கான சந்தையாவும்
இந்தியாவை உருவாக்க வழிவகுத்தது. ஓகேங்களா? இந்திய கிழக்கிந்திய கம்பெனில கிழக்கிந்திய சொல்றது ஓகேங்களா? ஓகே. இங்க என்ன சொல்றாங்க? இந்த சந்தை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இங்க பார்த்தோம் இல்லையா? இந்தியா இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பணத்த பிரிட்டனுக்கு கொண்டு போறாங்க. இங்க இருந்து என்ன போகுது? பணம் அங்க போகுது. பணமா என்ன பண்றாங்க? கொண்டு போறாங்க. கொண்டு போய் அங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அங்க தொழில் புரட்சிய பண்ணி, அங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அந்த அந்த டிரெஸ்ஸஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த இங்க பார்த்தோம் இல்லையா? அந்த அதிகமான ஆடை உற்பத்தி எல்லாம் பண்றாங்க. ஓகேங்களா? ஆடை உற்பத்திய அவங்க பண்றாங்க. ஆடை உற்பத்தி பண்ணிட்டு என்ன பண்றாங்க? அங்கேருந்து திரும்ப என்ன பண்றாங்க? இந்தியாவுல கொண்டு வந்து விக்கிறாங்க. என்ன பண்றாங்க? இந்தியால கொண்டு வந்து என்ன பண்றாங்க? சேல் பண்றாங்க. ஓகேங்களா? அப்படி சேல் பண்றது மூலியமா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா? அந்த அமௌண்ட் எங்க போவும்? அந்த அமௌண்ட் இந்தியாவுல இருந்து பிரிட்டிஷ் போகும். அப்ப பாருங்க, இங்கேருந்து பணமா போகுது. அவங்க அந்த பணத்த யூஸ் பண்ணி ஆடைகள தயாரிக்கிறாங்க. அந்த ஆடைகள என்ன பண்றாங்கன்னா, கொண்டு வந்து திரும்ப வந்து இந்தியாவுல வித்துட்டு இருக்காங்க. அப்போ இந்தியா வந்து ஒரு சந்தையா, அதாவது விக்கிற இடமா, ஓகேங்களா? அப்போ அந்த விக்கிறது மூலியமா ஏற்படுற லாபம் ஃபுல்லா என்ன போகுதுன்னா, பிரிட்டனுக்கு போகுது. ஓகேங்களா? இதே மாரி அடுத்த ஒரு 190 வருஷத்துக்கு என்ன பண்ணிருக்காங்களாம்? இந்தியாவுல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த சந்தை அப்படின்னா அதான் பொருள். ஓகேங்களா? அடுத்து இந்திய துணைக்கண்டத்தில் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் மற்றும் மத்தியில் தொடர்ந்து 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த பல்வேறு போராட்டங்கள் மற்றும் நிலைப்பாடுகளை விளக்குவதாக இந்த பாடம் அமைந்துள்ளது. ஓகே, ரைட். அண்ட் ஃபர்ஸ்ட் விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் எதிர்ப்பு. ஓகேங்களா? இப்போ இந்த விவசாயிகள் ஏன் ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா, டைரக்டா அவங்களுக்கு தான் எடுத்தோனமே பிரச்சனை ஆரம்பிக்குது. ஓகேங்களா? என்ன, இவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம், இந்த பிரிட்டிஷ்காரங்களோட ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி உள்ள வந்ததுக்கு அப்புறம், அந்த நில வருவாய் அப்படிங்கிறத மொத்தமா மாத்த ஆரம்பிச்சிடறான். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க? ஆல்ரெடி இவ்வளவு வருஷமா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்த அந்த விவசாயிகள், இல்லைனாக்கா அந்த பழங்குடியின பகுதிகள், அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ரயில் ரோடு போட போறோம்னு என்ன பண்றாங்க? அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய, இல்ல அந்த மலைகள் வசிக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் என்ன பண்றாங்க? அந்த இடத்த விட்டு போக சொல்றது. இல்லைனாக்கா, அந்த மலைகள்ல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வெட்டுறது மூலியமா, மரங்கள் வெட்டுறது மூலியமா, அந்த அங்க இருக்கிற சுரங்கங்கள் மூலியமா என்ன பண்றாங்கன்னா, சுரங்கங்கள் அந்த இயற்கை வளங்கள சுரண்டறது மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற பழங்குடியினர்கள்ட்ட எதிர்ப்பை வந்து மேற்கொள்றாங்க. ஓகேங்களா? சோ இதனால தான் இவங்க 2 பேரும் எடுத்தோனமே இவங்க 2 பேரும் டைரக்ட்டா அஃபெக்ட் ஆகுறாங்க. மத்தவங்கள விட இந்த விவசாயிகளும் பழங்குடியினரும் பிரச்சனைக்கு ஆகுறதுக்கு காரணமே ஸ்ட்ரைட்டா இவங்க தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. பல்வேறு சமூக சீர்திருத்த இயக்கங்களில் ஈடுபட்டு மேற்கிந்திய நவீன கருத்துக்கள் மற்றும் பகுத்தறிவாதம் ஆகியவற்றை குறித்து இந்தியாவின் நகர்ப்புற உயர்குட மக்கள் முனைப்பாக இருந்த காலகட்டத்தில் ஊரக பகுதியில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மிக வலுவுடைய மற்றும் தீவிரமான போக்கு நிறைவேது. ஓகேங்களா? நகர்ப்புற உயர்குடி மக்கள் அங்க எப்படி அங்க அங்க பார்த்தோம் இல்லையா? 5th யூனிட் பார்த்தோம் பாருங்க. 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள். அதே மாதிரியே ஊரக பகுதியிலயும் அது வந்து பார்த்தோம். டவுன்ல தான் படிச்சவங்க மத்தியில தான் இருந்துச்சு. இப்ப இதே மாரி என்ன பண்றாங்கன்னா, இங்க கிராமப்புற பகுதியில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரியான ஒரு எதிர்ப்பு நிலவிட்டு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. மக்களும் விவசாயிகளும் பழங்குடியின மக்களுடன் இணைந்து கிளர்ச்சி செய்தனர். ஓகேங்களா? மக்கள் என்ன பண்றாங்கன்னா, விவசாயிகள் மற்றும் பழங்குடியின மக்களோட இணைந்து புரட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதற்கான அவர்களுக்கு வராமல் காலத்துக்கு முன் இருந்த நிலையை மற்றும் மீண்டும் நிலைநிறுத்துவதை வலியுறுத்தினார்கள். ஓகேங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப 2 பேரும், அதாவது இந்த விவசாயிக மக்களும் பழங்குடியின மக்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களை இந்தியா விட்டு நீங்க போறது அதெல்லாம் எங்களோட விருப்பம் அது இல்லங்க. அதாவது இந்தியா விட்டு நீங்க வெளில போணும் அப்படின்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. பட் ஆனா எங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த நிலையை எங்களுக்கு குடுத்துருங்க. அதாவது நாங்க இதுக்கு முன்னாடி இருந்தோம் இல்லையா? அதாவது நிலவரி எப்படி குடுத்தோமோ, இல்ல நில உடைமை முறை எப்படி இருந்துச்சோ, அத மாரியான ஒரு முறைய நீங்க கொண்டு வந்துருங்க. நீங்க இந்தியா விட்டு போகணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து, ஆங்கிலேய ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் குறையாத எண்ணிக்கையில் விவசாயிகள் கிளர்ச்சி நடந்தன. அவற்றை கீழ்க்கண்டவாறு வகைப்படுத்தலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்த விவசாய கிளர்ச்சிகள் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து இந்த அடக்குமுறையை எதிர்கொண்டாங்களோ, அங்கங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கு? அங்கங்கெல்லாம் வந்து தோன்றி திடீர்னு மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்படி அது தோன்றதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள். மறுசீரமைப்புல என்னது? ஆல்ரெடி இருக்கிற ஒண்ண தப்பு இல்லனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்றாங்கன்னா, அத மாற்றி அமைக்கிறது. ஓகேங்களா? இந்த வகையான போராட்டம் பழைய முறைமைகளை மற்றும் பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சிகள் தொடர்புடையவை. அப்ப என்ன சொல்றாங்க? பழைய முறையா இருந்த ஏதோ ஒரு சிஸ்டம். ஓகேங்களா? இப்ப நீங்க மாத்திருக்க அந்த ஜமீன்தாரியோ இல்லனாக்கா வேற நில சுவாந்தார முறையோ, அப்படி இல்லனாக்கா ரயத்வாரி முறையோ, அப்படி இல்லனாக்கா மகள்வாரி முறையோ, இந்த முறைக்கு இருந்த பழைய முறை இருந்துச்சு இல்லையா? அததான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இப்ப புதுசா வந்த முறை அவங்களோட என்ன பண்ணிருக்கு? அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து, சமய இயக்கங்கள். இத்தகைய இயக்கங்களுக்கு தலைமையேற்ற சமய தலைவர், சமய சிந்தனைகள் அடிப்படையில் சமூகத்தை சீரமைக்கும் உள்ளூர் மக்களின் விடுதலைக்காக ஓகேங்களா? இந்த டைம்ல சமய தலைவர்கள், அதாவது இஸ்லாமியர் இருக்கலாம், இல்லனாக்கா வந்து கிறிஸ்டியனா இருக்கலாம், இல்லனாக்கா வந்து இந்துக்களா இருக்கலாம். அந்த சமயத்தை சார்ந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்க? அவங்களோட சிந்தனையின் அடிப்படையில என்ன பண்றாங்கன்னா, மக்கள் வந்து என்ன பண்றாங்க? சில இடத்துல வந்து விடுதலைக்காக போராடுறாங்க. ஓகேங்களா? கடவுள் பேர சொல்லிக்கிட்டு அப்படிங்களா? அது மாரி. சமூக கொள்ளை. சமூக கொள்ளை அப்படின்னாவே இருக்கு. இத்தகைய இயக்கங்கள் தலைவர்கள் ஆங்கிலேயரால் ப ப பராம்பட்ட பாரம்பரிய உயர்குடியினராலும் குதிரைகளாக கருதப்பட்டனர். ஆமா. இவங்கலாம் வந்து சமூக கொள்ளை அப்படின்னாவே வந்து ரொம்ப மோசமான விஷயங்கள பண்றது. இவங்கலாம் கூட போராட்டங்கள் அப்படிங்கிற மாரி தான் அவங்க எதிர்ப்ப காட்டுறாங்களே தவிர, இவங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு விரோத போக்க கொண்டு என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, கொள்ளையடிக்கிறது அது மாரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. அவர்களே தங்கள் மேம்பாட்டுக்காக உழைத்தவங்கள சாதனையாளர்களாகவும் கண்டனர். ஓகேங்களா? என்ன சொல்றாங்கன்னா, இவங்க மற்றவங்க மத்தியில என்ன பண்றாங்க? ஒரு ஓகே, ரைட். ஒரு ஹீரோ மாரி இருக்காங்க. எப்படி? ஆங்கிலேய ஆட்சிய பாருங்க. ஆங்கிலேய ஆட்சியர் கண்ணுக்குள்ளயே என்ன பண்றாங்க? விரல விட்டு ஆட்டுறாங்க அப்படின்ற மாரி இருந்திருக்காங்க. ஓகேங்களா?
இவங்க ஒரு டைப் ஆஃப் புரட்சி பண்ணிருக்காங்க. அடுத்து மக்களின் புரட்சி. பொதுவாக இவை தலைவர்கள் இல்லாமல் திடீரென எழுந்த புரட்சி இயக்கம். ஓகேங்களா? அந்த டைம்ல என்ன சொல்றாங்க? திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. வரி அதிகமா கேட்கறாங்க. இல்லனாக்கா நில உடைமைக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைனா, டக்குனு அங்க எந்த விதமான தலைவர்லாம் கிடையாது. திடீர்னு தோன்றி திடீர்னு மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அத மாரி சொல்றாங்க. அது மக்களின் புரட்சி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து என்ன? வருவாய் முறையில் மாற்றங்கள். இந்தியா முழுவதும் செயல்பாட்டில் இருந்த முகலாய வருவாய் அமைப்பை கிழக்கிந்திய கம்பெனி வருவதற்கு விவசாயிகள் நிதிச்சு ஓகே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால வந்து என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, முகலாய வருவாய் அது என்ன பண்றாங்கன்னா, இந்த கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மறுசீரமைக்கிறது என்ன பண்ணிருக்கு? அதிகமான நிதி சுமைக்கு காரணமா இருக்கு. நிதி சுமைன்னா என்னது? அவங்க ஆல்ரெடி முகலாயரோட பீரியட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, வரி இருந்திருக்கும். பட் அவங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ரொம்ப வந்து அவங்க ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரியான வரி இருந்திருக்காது. இப்ப பிரிட்டிஷ்காரங்க வந்தோனயும், அவங்க லாபத்த மட்டும் தான் பார்க்குறாங்க தவிர, விவசாயிக்கு வந்து அவங்களோட வருமானம் போதுமா? அப்படின்ற மாரி பார்க்கவே இல்ல. சோ என்ன பண்றாங்கன்னா, இந்த முகலாய வருவாய மறுசீரமைச்சு தான் என்ன சொல்றாங்க? மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஆங்கிலேய ஆட்சிக்கு முன் இந்தியாவில் தனி சொத்துரிமை பற்றிய எந்த ஒரு விரிவான திட்டமும் இதையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பிரிட்டிஷ்க்கு முன்னாடி நிலத்த பத்தின தனி சொத்துரிமை அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஓகேங்களா? நிலம் வந்து ஒரு விவசாயம் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அத ஒரு ஒரு தனி சொத்து. இது வந்து ஒரு உடைமை அப்படிங்கிற மாரி மாத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நிலத்தை குத்தகைக்கு விடுவது. நிலத்தை குத்தகைக்கு விடுவதும், கீழ் குத்தகைக்கு விடுவதும் விவசாய உறவுகளை பெரிதும் சிக்கலாக்கியது. ஓகே. அதாவது நிலத்த குத்தகைக்கு விடுவது பெரிய அளவுல சிக்கலா இருக்கு. ஓகேங்களா? ஜமீன்தார் தன்னிடம் இருந்த ஜமீன்தார் என்ன பண்றாரு? தன்னிடம் இருந்தது வந்து பெரும்பாலும் தன்னை சார்ந்திருந்த நிலப்பரப்புகளுக்கு குத்தகைக்கு விட்டு விட்டார். ஓகே. பதிலுக்கு நிலப்பரப்பு விவசாயிகளிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலித்துக் கொடுப்பார். இதனால் விவசாயிகள் மீது வரி சுமை அதிகரித்தது. ஓகேங்களா? இப்ப என்ன பண்றாரு? முன்னாடி வந்து ஜமீன்தாரு டைரக்ட்டா மக்கள்ட்ட அவங்கள்ட்ட என்ன பண்ணுவாரு? ஜமீன்தார்ட்ட நிலம் அதிகமா இருக்கும். அந்த நிலத்துல வந்து விவசாயிகள் வேலை செய்வாங்க. ஜமீன்தார் என்ன பண்ணுவாரு? விவசாயிகளுக்கு காசு குடுப்பாரு. ஓகேங்களா? இப்ப என்ன பண்றாங்க? ஜமீன்தாரு நிலப்பரப்புட்ட நிலத்த குடுத்துட்டாரு. ஓகேப்பா, நீ வச்சுக்க. நீ விவசாயம் பண்ணிட்டு என்ன பண்ற? நீ வந்து எனக்கு வந்து அதே அளவு காசு வந்து என்ன பண்ற? நீ எனக்கு வாங்கி குடுத்துரு அப்படின்ற மாரி சொல்றாரு. ஓகேங்களா? இப்ப நிலப்பரப்பு என்ன பண்றாங்க? இவரு விவசாயிகிட்ட வசூலிக்கிறாரு. இப்ப பாருங்க. விவசாயிகிட்ட வசூலிச்சு என்ன பண்றாரு? நிலப்பரப்புக்கு வர வேண்டிய கமிஷன் வந்தாகணும். அதே அளவுக்கு ஜமீன்தாருக்கு போக வேண்டிய காசும் போயாகணும். அப்ப என்ன பண்றாங்க? ஆல்ரெடி ஜமீன்தாருக்கு போக வேண்டிய காசோட சேர்த்து, இவங்களுக்கு வர வேண்டிய காசும் சேர்த்து வசூலிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப தெரியுதுங்களா? வரி அப்படிங்கிறது எப்படி அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்து விவசாயிகள் கிளர்ச்சி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விவசாயிகள கிளர்ச்சி பார்க்க போறோம். ஓகேங்களா? விவசாய கிளர்ச்சி என்ன பண்ணிருக்காங்க? 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வெடிக்கத் தொடங்கிய விவசாயிகள் கிளர்ச்சியில் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி முடிவுக்கு வருமாறு தொடங்கணும். ஓகே. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியா அது கிட்டத்தட்ட இந்த 1600ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, உள்ள வர ஆரம்பிப்பாங்க. 1600ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறவங்க இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுலேருந்து கிட்டத்தட்ட 1947 வரைக்கும் ஏதோ ஒரு காலகட்டங்கள்ல எப்படியோ என்ன பண்ணிருக்கு, இந்த விவசாயிகளோட கிளர்ச்சி அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ஏதோ ஒரு வழியில. ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட்டா பார்க்க போறது ஃபராசி இயக்கம். இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் இயக்கம். ஓகேங்களா? ஷாஜி சரியத்துல்லா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இயக்கம் இது. ஹாஜி சரியத்துல்லா என்பவரால் 1818ஆம் ஆண்டு முக்கியம் ஆண்டு ஃபராசி இயக்கம் தொடங்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? கேட்பாங்க. சாஜி ஷரியத்துல்லாவால் 1818ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இயக்கம் இது. ஃபராசி இயக்கம் கேட்பாங்க. இல்ல ஃபராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? இல்ல எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதான் கொஸ்டின் ஏரியா. 1839ஆம் ஆண்டு ஷாஜி ஷரியத்துல்லா மறைந்த பிறகு கிளர்ச்சிக்கு அவரது மகன் டுடுமியான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தலைமை ஏற்றார். அவர் வரி செலுத்த வேண்டாம் என்று மக்களை கேட்டுக்கொள்ளார். ஓகே. இது வந்து வரி செலுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்தையும் வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் என்ற எளிய கொள்கையில் இந்த அறிவிப்பு பிரபலமடைந்தது. சமத்துவ இயல்பிலான மதம் குறித்து வலியுறுத்திய டுடுமியான் நிலம் கடவுளுக்கு சொந்தம். இதுதான் இம்பார்ட்டன்ட். இது கொஸ்டின் ஏரியா. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று கூறியவர் யார்? யாரு? டுடுமியான். டுடுமியான் யாரு? ஷாஜி ஷரியத்துல்லாவோட பையன். ஓகேங்களா? இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? கொஸ்டின் ஏரியா இவ்வளவுதான் இதுக்குள்ள. அடுத்து. எனவே வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியன இறைச்சட்டத்துக்கு எதிரானது என்றார். ஓகே. என்ன சொல்லியிருக்காரு? நிலமே கடவுளுக்கு சொந்தம். அப்ப வரி விதிக்கிறது எப்படி வந்து உங்களுக்கு இதாகும்? அப்ப வரி விதிக்கிறது தப்பு தானே? நிலமே கடவுளுக்கு தானே சொந்தம். அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதுவும் இம்பார்ட்டன்ட். அப்போ நிலம் கடவுளுக்கு சொந்தம்னு சொன்னது யாரு? வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியன இறைச்சட்டத்துக்கு எதிரானது சொன்னது யார்? அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து கிராம அமைப்புகளின் கட்டமைப்பு மூலமாக பெரும் எண்ணிக்கையிலான விவசாயிகள் ஒன்று திருத்தப்பட்டனர். ஓகேங்களா? ஓகே. 1862ஆம் ஆண்டு டுடுமியான் மறைந்த பிறகு 1870ல் நோவாமியான் என்பவரால் அடுத்து யார் கடைசியா 3வதா ஒரு ஆள் வருவார். நோவாமியான் என்பவரால் இயக்கம் மீண்டும் ஏற்பட்டது. அப்போ 3 பேர் வராங்க. ஓகேங்களா? அடுத்தது டுடுமியானுக்கு அப்புறம் 3வதா ஒரு ஆள் வராரு. யாரு? நோவாமியான். அப்போ 3 பேர் வராங்க. ஓகேங்களா? அடுத்து பர்சவத்தில் வகாபி கிளர்ச்சி. வகாபி அப்படிங்கிறது கிளர்ச்சி. பர்சவத் அப்படிங்கிறது இடம். ஓகேங்களா? வகாபி கிளர்ச்சி. இங்க பாருங்க. வகாபி கிளர்ச்சி என்பது ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பரப்புகளுக்கும் இடையே எதிராக துவக்கப்பட்டதாகும். இது கேட்பாங்க. இது யாருக்கு தொடங்கப்பட்டது? ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பரப்புகளுக்கும் எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் எது? அப்படியே கேட்பாங்க. அப்படியே கொஸ்டின் வரும். ஓகேங்களா? வகாபி கிளர்ச்சி அப்படிங்கிறது யாருக்கும் ஏற்பட்டது? ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பரப்புகளுக்கும் எதிராக துவங்கப்பட்டது. ஓகேங்களா? வங்காளத்தில் பர்சவத் நான் சொன்னேன் பர்சவத் அப்படிங்கிறது பகுதி. ஓகேங்களா? பர்சவத் பகுதியில் 1820 ஆண்டு ரொம்ப முக்கியம். அது மேல பாக்குறப்போ 1818. ஓகேங்களா? இது அதுக்கப்புறம் 1827.
தோன்றியது. வஹாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக திகழ்ந்த இஸ்லாமிய மத போதகர் டிடுமி. அப்போ டிடுமீர் அப்படிங்கிறவர் இங்கதான் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ஓகேங்களா? இவர் இம்பார்ட்டன்ட். இவரோட தலைமையில தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? என்பவர் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றார். ஓகே. அப்போ பல்சவத் பகுதியில் நடந்த வஹாபி கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றவர் யார்? டிடுமீர். வஹாபி கிளர்ச்சி எந்த ஆண்டு? 1877. ஓகேங்களா? இது 3 கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா? இது எங்க நடந்தது? யார் யார் நடுவில் நடந்துச்சு? ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பரப்புக்கும் எதிராக நடந்தது. இதுக்கு தான் கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா? அடுத்து ஜமீன்தாரி முறையில் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் அவர் செல்வாக்கு அவர் என்ன பண்றாங்கன்னா, அந்த இஸ்லாமிய விவசாயிகள் மத்தியில் என்ன பண்றாரு? அவர் ஒரு செல்வாக்கு மிக்க நகரா இருந்திருக்கார். ஓகேங்களா? அவர் ஒரு இஸ்லாம் அப்படிங்கிறதுனால கூட இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பழங்குடியினர் கிளர்ச்சி. ஃபர்ஸ்ட் பார்த்தது விவசாய கிளர்ச்சி. விவசாய கிளர்ச்சி என்ன பண்ணிருக்கோம்? 2 பார்த்திருக்கோம். விவசாய கிளர்ச்சி 2 பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஒன்னு வகாபி, ஒன்னு பர்சவத் கிளர்ச்சி. அடுத்து பார்க்கும்போது பழங்குடியினர் கிளர்ச்சி. ஓகேங்களா? 2 பேர் தனித்தனியா பார்க்குறோம். வித்தியாசம் தெரியணும். ஓகேங்களா? பழங்குடியினர் கிளர்ச்சி. அதுல யாரையா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்? காலனி ஆட்சியின் கீழ் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அரசு வனங்கள் குறித்த தனி நேரடி உரிமை வேண்டும் என்று கோரியது. ஓகேங்களா? அப்போ அரசு வனங்கள் அப்படின்னா என்ன சொல்றாங்க? அரசு வனங்கள் என்ன சொல்றாங்க? முதல் முறையாக அரசு வனங்கள் குறித்த. ஓகேங்களா? அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வனங்கள் சம்பந்தமா, அதாவது காடுல இருக்கக்கூடிய அந்த காடு சார்ந்த இடங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, நேரடியா தனி உரிமை வேணும். அதாவது வந்து நாங்க சொல்றதுதான் நடக்கணும். நாங்க சொல்ற மாதிரி தான் செய்யணும். நாங்க சொல்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நேரடி தனி உரிமையை கேட்கிறாங்க. நாங்க தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? என்று கூறியது. வனங்களை வர்த்தகமயமாக்கும் நடவடிக்கைக்கு ஆங்கிலேய ஆட்சியில் ஊக்கம் கிடைத்ததன் காரணமாக பாரம்பரிய பழங்குடியினர் தலைமுறை தனது கட்டுக்கோப்பை இழந்தது. ஓகே. இப்ப என்ன பண்றாங்கன்னா, காடை வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு வணிகம் மாதிரி மாத்திட்டாங்க. இந்த காடை வெட்டுறது, அப்படி மரங்களை அழிக்கிறதுலாம் வந்து ஒரு சாதாரண விஷயமா மாத்திட்டாங்க. ஓகேங்களா? அது என்ன என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா, காடுக்குன்னு சரின்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லையா? அதை வந்து சிதைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து இதனால் பழங்குடியின பகுதியில் பழங்குடியினர் அண்ணாத வட்டிக்கு பணம் கொடுப்போர், வர்த்தகர்கள், நில ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் போன்றவர்கள் ஊடுவதற்கு ஊக்கமளித்தது. ஏன்னா, காடு அப்படிங்கிறதே வந்து ஒரு பிசினஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. சோ பிசினஸ் அப்படின்னாவே என்ன பண்றாங்க? இந்த வட்டிக்கு பணம் குடுக்குறவங்க இவங்கலாம் தான் என்ன வேலை? பிசினஸ் பண்றது தானே வேலை. இவங்க என்ன பண்றாங்கன்னா, காட்டுக்குள்ள ஊடுறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு உருவாக்கி குடுத்துருச்சு. ஓகேங்களா? இதனால் ஆதிவாசி நிலத்தின் பெரும்பகுதி இழக்கப்பட்டு தங்கள் பாரம்பரியமாக குடியிருந்து வந்த இடங்களில் இருந்து இடம்பெயர்ந்து வாழ்ந்தனர். என்ன பண்றாங்கன்னா, தங்கள் வந்து மூதாதையர்கள் இருந்து என்ன பண்றாங்க? ஒரே இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க இடத்த விட்டு மூவ் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. என்ன திடீர்னு ஒரு காட்டு பகுதியில இருக்க அந்த காட்ட ஆக்கிரமிச்சு என்ன பண்றாங்க? சுரங்கமோ இல்ல ஏதோ ஒரு தாது இருக்கிறதுக்கோ என்ன பண்றாங்கன்னா, அத ஆக்கிரமிப்பு பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருந்து வெளில சொல்றாங்க. ஓகேங்களா? அவங்க பாரம்பரியமா அங்க வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க. அவங்கள அங்கிருந்து நகர சொல்றதுனால என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு சில என்ன பண்றது? மனஸ்தாபங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அது மூலியமா என்ன பண்ணிருக்கு? ஒரு புரட்சி அப்படிங்கிறது வெடிக்க வந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்கங்களா? எனவே அமைதியான பழங்குடியினர் வாழ்க்கையில் மாற்றங்களை அறிமுகம் செய்தோர் அல்லது பழங்குடியின மக்களின் அப்பாவித்தனத்தை தேவையின்றி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியவருக்கு எதிராக பதில் நடவடிக்கையே பழங்குடியினர் கிளர்ச்சி ஆகும். அப்ப பாருங்க, இவங்க வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? நாட்டுக்குள்ள 1008 பிரச்சனை உங்களுக்கு போயிட்டு இருக்கட்டும். நாங்க வந்து காட்டுல என்ன பண்றோம்? தனியா நாங்க எங்களோட பாரம்பரியம் ட்ரெடிஷனல ஃபாலோ பண்ணி என்ன பண்றோம்? நாங்க எங்களோட கல்ச்சர், ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கள வந்து என்ன பண்றாங்க? இவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அறிமுகம் பண்றாங்க. அப்படி இல்லன்னா என்ன சொல்றாங்கன்னா, பழங்குடியின மக்களோட அப்பாவித்தனம். அவங்களுக்கு இந்த பாலிடிக்ஸ் இந்த மாரி பிசினஸ் மைண்டட்லாம் இருக்காது. ஓகேங்களா? அவங்க காட்டுல கிடக்கிறத சாப்பிட்டுட்டு அவங்க வாழ்க்கை நடத்திட்டு வந்துருக்காங்க. அந்த அப்பாவித்தனத்த தேவையில்லாம பயன்படுத்துனதுக்கு தான் அவங்களோட பதில் நடவடிக்கை தான் என்னது கிளர்ச்சி அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? இது மேக்ஸிமம் இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா கிடையாது. பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதெல்லாம் மெயின்ஸ் லெவல்ல படிக்கிறீங்க அப்படின்னா, பேசிக்கா அந்த கதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, தனியா படிக்க தேவையில்ல. அங்க போயிட்டு டக்குன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, எதனால பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாரி என்ன பண்ணலாம்? நீங்க அங்க எழுதிடலாம். ஓகேங்களா? இல்ல நம்ம டிஎன்பிஎஸ்சிலயே வந்து உங்களுக்கு கூற்று காரணம் கேட்டாங்க அப்படின்னா, அங்க நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு டைம் கதைய கேட்டுட்டீங்க அப்படின்னா, இது உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க திரும்ப படிக்க தேவையில்ல. நீங்க திரும்ப வந்து எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல. அந்த கன்டென்ட் எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம சொல்றோமோ, நீங்க அத மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா? அடுத்து கோல் கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது பழங்குடியினர் கிளர்ச்சியில பார்க்க போற ஃபர்ஸ்ட் கிளர்ச்சி. ஓகேங்களா? கோல் கிளர்ச்சி என்பது ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா. ஓகேங்களா? ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒடிசா ஆகிய இடங்களில் சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூர் ஆகிய இடங்களில். ஓகே. சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில். ஆமா. ஓகேங்களா? 1831 வருஷம் முக்கியம். ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி ஆகும். இது பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். ஆமா. இவங்க பாருங்க. இந்த 2 பேரும் இம்பார்ட்டன்ட். அப்போ கோல் கிளர்ச்சி பாருங்க 2 வருது பாருங்க எல்லாம். ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா. அடுத்து பாருங்க. சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூர். அடுத்து சிங்ராய் மற்றும் பிந்த்ராய். அப்போ 2 வருது பாருங்க எல்லாமே. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து கொஸ்டின் ஏரியா. அப்படியே கொஸ்டின் நான் அந்த பாக்ஸ் போட்டது வந்து அப்படியே கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா? அடுத்து தமிழ் அடிப்படை. சோட்டா நாக்பூர் பகுதியின் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணியை வட்டிக்கு பணம் கொடுப்பவரிடம் குத்தகை விட்டிருந்தார். என்ன பண்ணிட்டாரு? இந்த அரசர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த வசூலிக்கிற பணி நம்ம வட்டிக்கு பணம் கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தல் மற்றும் பழங்குடியினரை கட்டாயப்படுத்தி அவர்கள் பகுதியிலிருந்து வெளியேற்றது போன்ற கோவிலுடைய கோபத்தை ஏற்படுத்து. என்னன்னா, அதிகமான வட்டிக்கு கடன் கொடுக்கிறது. வட்டிக்கு கடன் கொடுத்தது திரும்ப அவங்களால அவங்க திரும்ப கொடுக்கவே முடியாது. ஓகேங்களா? அத மாதிரியும் பழங்குடியினரை கட்டாயப்படுத்தி அவங்க பகுதியிலிருந்து வெளியேற்றுறது. ஓகேங்களா? வேற ஏதோ ஒரு காரணங்களா இருக்கலாம். அங்க இருக்கிற மரத்தை வெட்டுறதா இருக்கலாம். அங்க இருக்கிற இயற்கை வளங்களை சுரண்டறதுக்கு என்ன பண்ணலாம்? அவங்கள அந்த இடத்துல இருந்து வெளியேற்றுறது. ஓகேங்களா? இது என்ன பண்ணுனா கோபத்தை உண்டாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா?
அடுத்து வெளியாட்கள் சொத்துக்கள் மீது ஓகே ஏன்னா இவங்க பண்றாங்க. அடுத்து இந்த வெளியாட்களின் சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துதல், கொள்ளையடித்தல், கலவரம் செய்தல் ஆகிய வழிகளில் கோள்களின் தொடக்க கால போராட்டம் மற்றும் எதிர்ப்புகள் அமைந்தன. ஓகேங்களா? இதெல்லாம் இப்படிதான் ஸ்டார்டிங்ல அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அதனை அடுத்து வட்டிக்கு பணம் கொடுப்போர் மற்றும் வர்த்தகர்கள் ஆகியோர் கொல்லப்பட்டனர். என்ன பண்றாங்கன்னா, அந்த வட்டிக்கு இவங்களால தான பிரச்சனை உங்களுக்கு. வட்டிக்கு பணம் கொடுப்போர், வர்த்தகர்கள் என்ன பண்றாங்கன்னா, கொலை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மேலக்கள் முழக்கியும், அம்புகள் எய்தியும், வெளியாட்களை வெளியேற செய்யும், எச்சரிக்கைகளையும் செய்தும் பல வகைகளில் பழங்குடியின தலைவர்கள் தங்கள் கிளர்ச்சி பற்றிய செய்திகளை பரப்பினர். என்ன பண்றேன்னா, நாங்க வந்து புரட்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க பழங்குடியின மக்கள் தானே மேளங்கள் அடிக்கிறது, அம்புகள் எய்கிறது, வெளியேட்களை வந்து உள்ள விடாம செய்யறது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, சில பிரச்சனைகளை பண்ணிருக்காங்களா. ஆங்கிலேய அரசு பெரிய அளவிலான வன்முறை மூலம் இந்த கிளர்ச்சியை ஒடுக்கியது. ஓகேங்களா? இந்த புரட்சி என்ன பண்ணிட்டாங்க, ஒடுக்கிட்டாங்க. அடுத்து இரண்டாவது பார்க்க போறது சந்தலர்களின் கிளர்ச்சி. இரண்டாவது ஓகேங்களா, இவங்க யாரு, இந்தியாவின் கிழக்கு பகுதியில். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சந்தலர்கள் எங்க இருக்காங்க, இந்தியாவோட கிழக்கு பகுதியில இருக்கிறாங்க. ஓகேங்களா, பரவலாக வாழ்ந்து வந்த சந்தலர்கள் நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்களை உருவாக்குவதற்காக தங்கள் பூர்வீக இடத்தை விட்டு என்ன பண்றாங்கன்னா, ஜமீனை உருவாக்குறத அது மாதிரி என்ன சொல்றாங்க, நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்களை உருவாக்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, தங்கள் பூர்வீக இடத்தை விட்டு நகர இடம்பெயர வேண்டி நிர்ணயிக்கப்பட்டதால் ராஜ்மஹால் குன்றுகளை ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்க இருந்தவங்க இவங்கன்னா, சந்தலர்கள் எங்க இருந்தாங்க அப்படின்னா ராஜ்மஹால் குன்றுகளை வசிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, சந்தலர்கள் எங்க சார்ந்தாங்க, எந்த பகுதியை சார்ந்தாங்க அப்படின்னா இந்தியாவின் கிழக்கு பகுதியில. ஓகேங்களா, எங்க இருந்தாங்கன்னா ராஜ்மஹால் குன்று மலைகள்ல. ஓகேங்களா, ராஜ்மஹால் மலைகளை விட்டு என்ன பண்றது, நகர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஓகேங்களா, இது வனப்பகுதியை விட்டு வெளியேறப்பாக கட்டாயப்படுத்தப்பட்டன. இதுக்காக அந்த ஜமீன்களை வந்து உருவாக்குறதுக்காக என்ன பண்றாங்க, அவங்க இடத்த விட்டு என்ன பண்றாங்கன்னா வெளியேற சொல்றாங்க. ஓகேங்களா, ரயில்வே கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பியர்கள் மற்றும் உள்ளூர் கவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டனர். அதே மாதிரி ரயில்வே போறப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கட்டுமான பகுதி கட்டுமானம் பண்ணிட்டு வேணும்னா அங்க ஒர்க் பண்றவங்க என்ன பண்றாங்க, ரயில்வே ட்ராக் போறப்ப அவங்க ரொம்ப மோசமா நடத்திருக்காங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி உள்ளூர் காவலர்கள் ரொம்ப மோசமா நடத்தப்பட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரைட்டா பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னாக்கா, இவங்க போடக்கூடிய வழியில அந்த பழங்குடியினரோட பகுதி ஏதாவது இருந்திருக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, வெளியேற்றதுக்கு ரொம்ப கடுமையா வந்து பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, வெளியாட்களால் வாழ்விடங்களை விட்டு வெளியேற்றப்பட்ட சந்தலர்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக வட்டிக்கு பணம் கொடுப்பவரை சார்ந்து இப்ப என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல. அவங்க இடத்த விட்டு இந்த பூர்வீக தள்ளப்பட்டாங்க. அவங்களால இப்ப காட்டுக்கு போய் என்ன பண்ற மாதிரி அவங்க அத்தியாவசிய தேவையான காட்டுல இருக்கிற பொருட்களை அவங்களால எடுத்துக்க முடியல. இப்ப என்ன பண்றாங்க, அவங்க வாழ்வாதாரத்தை ரன் பண்றதுக்கு காசு வேணும். யார்கிட்ட வாங்குறாங்க, வட்டிக்கு பணம் கொடுத்துட்டா வாங்குறாங்க. வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க அப்படின்னா அதிகமான வட்டி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. விரைவில் கடன் மற்றும் பணம் பறித்தல் ஆகிய தீவினைகள் அவர்கள் சிக்கத் தொடங்கினர். அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க அப்பாவிங்களாச்சே நம்ம தான் பார்த்தோம்ல. என்ன பண்றாங்க, அதிகமான வட்டியா இருக்கலாம். இல்லனாக்கா வட்டிக்கு பதிலா என்ன பண்றாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற இடங்கள எடுத்துக்கிறது, இல்லனாக்கா வந்து என்ன பண்றது, பணம் பத்த பிரிச்சுக்கிறது, புடுங்கிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மேலும் ஊழல் கரைப்படைந்த ஆங்கிலேய நிர்வாகத்தின் கீழ் தங்கள் நியாயமான குறைகளுக்கு நீதி கிடைக்க முடியாத சொல்லி தங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக சந்தாளர்கள் உணர்ந்தார்கள். ஆமா, என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழ நமக்கு என்ன பண்ண முடியாது, எதுவுமே கிடைக்காது. நம்ம வந்து வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டாங்க. ஓகேங்களா, 1854ஆம் ஆண்டு வாக்கில் பல இடங்களில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் இது ரொம்ப முக்கியம். 1856ல சந்தலர்கள் ஓகேங்களா, யாரு, ராஜ்மஹாலை கொன்றப்பட்டு வெளியேற்றப்பட்டவங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, பீர் சிங் அப்படிங்கிறோட தலைமையில் நடந்த சமூக கொள்ளை அப்படிங்கிறது நடந்திருக்கு. யாரோட தலைமையில, 1854ல சந்தால்கள் கீழ என்ன பண்றாங்க, பீர் சிங் அப்படிங்கிற தலைமையில என்ன பண்ணுதுன்னா ஒரு புரட்சி அப்படிங்கிறது, சமூக கொள்ளை அப்படிங்கிறது நடக்குது. மகாஜனங்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு எதிராக குறிவைத்து இவை நடந்தன. ஓகே ரைட். 1855 அடுத்தது சந்தலர்களே, அடுத்தது யார் வரா, சித்து மற்றும் கனு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சித்து மற்றும் கனு எந்த புரட்சியாளர்கள் அப்படின்னாக்கா சந்தலர்கள் புரட்சி. ஓகேங்களா, ஆகியவர் இரண்டு சந்தலர்கள் கிளர்ச்சியை தலைமை நடத்த வேண்டிய தங்களுக்கு கடவுளிடம் மீது தேவ செய்தி கிடைத்த அப்படிங்க பாருங்க, கடவுளிடம் என்று இது கொஸ்டின் ஏரியா, தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தனர். ஓகேங்களா, ஆல்ரெடி ஒருத்தர் பார்த்தோம், நிலம் கடவுளுக்கு சொந்தம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. இங்க என்ன சொல்றாரு, கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடமிருந்து என்னது இந்த சந்தலர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட தங்களுக்கு வந்திருக்கதா யார் சொல்றாங்க, இவங்க 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இவரு சொல்லியிருக்காரு, இவரு சொல்லியிருக்காரு, 2 பேர் சொல்லியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அடுத்து 1855ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கிளர்ச்சி நடந்து மகாஜன்கள், ஜமீன்தார்கள், ஆங்கிலேய அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிராக வெளிப்படையாக கிளர்ச்சியாக உருவெடுத்தது. ஓகேங்களா, எப்பன்னா 1855ல பெரிய கிளர்ச்சியா உருவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, வில் மற்றும் விஷம் தடவிய அம்புகள், கோடாரிகள், கத்திகள் ஆகியவற்றாலும் ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்ட போவதாக முழக்கமிட்டு முடிவு பேரணியாக சொன்னனர். ஓகேங்க, ஓகே. இந்த பக்கம் என்ன பண்ணிருக்காங்க, பேரணியா போயிருக்காங்க முடிவு கட்ட போறோம்னு சொல்லிட்டு. இதனையடுத்து கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்து ஆங்கிலேயர் சொத்துக்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆங்கிலோட சொத்துக்கள்லாம் சூறையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கோவத்துல இருக்கிறனால என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இறுதியாக கிளர்ச்சி முழுமையாக ஒடுக்கப்பட்டது. 1855 அதாவது அந்த அதே வருஷத்திலேயே சந்தலர்கள் வசமிருந்த பகுதியில் ஒடுக்குமுறைப்படுத்தப்பட்டு சட்டம் இயற்றப்படுது. என்னன்னா சந்தால் ஃபர்கானா மண்டலம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சந்தால் ஃபர்கானா மண்டலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை என்ன பண்ணிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. உருவாக்கப்பட்ட வருஷம் 1855. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மண்டலம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஓகே. அடுத்து முண்டா கிளர்ச்சி. ஓகே, முண்டா கிளர்ச்சி எங்க நடத்து பார்க்கலாம், ராஞ்சி. ஓகே, ராஞ்சில நடைபெற்ற உலுகுலன் கிளர்ச்சி. இதை முண்டா கிளர்ச்சி அப்படின்னா உலுகுலன் கிளர்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, உலுகுலன் கிளர்ச்சியும் முண்டா கிளர்ச்சியும் ஒண்ணுதான். முண்டா அப்படிங்கிறது ஒரு தலைவரோட பெயர். ஓகேங்களா, பழங்குடியின கிளர்ச்சிகள் மிக முக்கியமானதாக அறிக்கப்படுகிறது.
கூட்டாக நிலத்தை வைத்துக் கொண்டு குண்ட் கட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. குண்ட் கட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கூட்டு சொத்து என்ற முறையில் விவசாயம் செய்வதில் முண்டா மக்கள் பெயர் பெற்ற. அப்போ முண்டா மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா குண்ட் கட்டி அப்படிங்கிற முறையில விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ குண்ட் கட்டி அப்படிங்கிற விவசாய முறைக்கு சொந்தக்காரர்கள் யாரு? இந்த முண்டாம மக்கள். ஓகேங்களா? உலுகுலன் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து ராஞ்சில இருக்கு. இது மூணுமே இம்பார்ட்டன்ட். நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். மூணுமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நிலத்துக்கான தனி சொத்துரிமையின் அறிமுகமும் வர்த்தகர்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்பதன் ஊடுருவல் ஆகியவற்றின் காரணமாக இந்த நடைமுறையில் முற்றிலும் சிதைந்தது. ஓகேங்களா? இவங்களால தான் திரும்பவும் அதே இந்த வர்த்தகர்கள், இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க இவங்களால என்னாச்சு திரும்பவும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? காரணமாக ஊழலாகிட்ட காரணமாக இந்த நடைமுறை முற்றிலும் சிதைந்தது. ஓகேங்களா? அடுத்து தோட்டங்களில் வேலை செய்ய முண்டாயின மக்கள் கொத்தடிமைகளா வலுக்கட்டாயமா பணியில் அமர்த்தப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா தோட்ட வேலை செய்யறதுக்கு ஓகேங்களா தோட்ட வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த மக்களை வலுக்கட்டாயப்படுத்து கொத்தடிமையா யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே அதுங்களா கொத்தடிமை அப்படின்னா சம்பளம் ரொம்ப கம்மியா அதிகமான வேலை நேரம் முடிவு ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி என்ன பண்றாங்க இப்போ கொத்தடிமையா யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா 1890களில் பழங்குடியின மக்களை அவர்கள் வாழும் இடத்தில் பகுதியிலிருந்து இடம்பெயர் செய்வது மற்றும் அவர்களை கட்டாய ஒழிப்பிற்கு உட்படுத்துவது ஆகியவற்றை பழங்குடியினர்களை இதானது என்னதான் 1890 அவங்க இடத்த விட்டு வெளியேற்றுறது அவங்க கட்டாய வேலை சொல்லி இங்க பார்த்தா கொத்தடிமையா அது மாதிரி மாத்துறது என்ன பண்ணுது அவங்க தான் அவங்க தலைவர் வந்து எதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா அடுத்து பிரிசா முண்டா இந்த இருக்காரு இவரு முக்கியமான ஆள். பிர்சா முண்டா தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவுடன் அதாவது இங்க பாருங்க இது ஒரு மூணாவது ஆளு அது கடவுள் சம்பந்தப்பட்டதுல மூணாவது ஆள். ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் பார்த்தோம் நிலம் கடவுளுக்கு சொந்தம்னு சொன்னார். ரெண்டாவது கடவுளிடம் வந்து அங்க தேவ செய்தி வந்ததா சொன்னாங்க. ஓகேங்களா ஒருத்தர் சொன்னாரு இங்க ஒருத்தர் சொன்னார் இங்க ரெண்டு பேர் சொன்னாங்க. ஓகேங்களா அடுத்து மூணாவதா இவர் வராரு இது கடவுளின் தூதர்னு சொல்றாரு. இவர் தன்னை என்ன சொல்றாரு கடவுளின் தூதர் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா இந்த இயக்கத்துக்கு ஊக்கம் கிடைத்தது. ஓகேங்களா அதாவது இவங்க எதுக்கு தன்னை கடவுளை முன்னிறுத்தாங்க அப்படின்னா மக்களுக்கு கடவுள் மேல பக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. கடவுள் சொன்னாரு அப்படின்னாக்கா ஓகே கடவுளே சொல்லிட்டாரு நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வேற வழியில இல்ல வேற வழி இல்ல அவங்க வந்து ஒன்னா சேர்க்கறதுக்கு வேற வழி இல்ல. ஓகேங்களா அதனால சொல்றாங்க. ஓகேங்களா தமக்கு இறை தொடர்பு இருப்பதாக கூறிய பெருசா குறி சொல்வதன் மூலமாக முண்டாயின மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போவதாகவும் மக்களின் அரசை நிறுவ போவதாகவும் பிர்சா உறுதியளித்தார். ஓகேங்களா மக்களின் அரசை வந்து என்ன பண்ண போறேன் நிறுவ போறேன் அப்படின்ற மாதிரி உறுதி கொடுத்திருக்காரு. பிர்சா முண்டாவின் பிரபலத்தை பயன்படுத்தி மேலும் அதிக எண்ணிக்கையில் பிர்சா இன மக்களை இந்த நோக்கத்துக்காக ஒன்றிணைக்க முண்டா தலைவர்கள் முயன்ற நோக்கிகளா இது மாதிரி என்ன பண்றாங்க ஒன்னா சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களா. இரவு கூட்டங்கள் பல நடத்தப்பட்டு கிளர்ச்சி ஒன்றுக்கு திட்டமிடப்பட்டது. 1889 1889 கிறிஸ்துமஸ் நாளில் அவர்கள் வன்முறையை கையில் எடுத்தனர். இது வரைக்கும் கேட்டதில்ல பட் ஆனா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா 1889 ஓகேங்களா கட்டடங்கள் தீக்கிரைக்கப்பட்டன. கிறிஸ்தவ தூதுக்குழுக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களாக மதம் அறிய முண்டாக்கள் மீது அம்பு இருந்து தாக்குதல் நடத்தின. ஓகேங்களா இவங்களையும் அம்பு தான் இருந்திருக்காங்க. இது நவீன ஆயுதங்கள்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. ஓகேங்களா அதன் பின் காவல் நிலையங்களும் தாக்கப்பட்டன. ஓகே அரசு அதிகாரிகள் தாக்கப்பட்டன. அடுத்த சில மாதங்களுக்கு இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டன. இறுதியாக இந்த கிளர்ச்சி முடக்கப்பட்டது. ஓகே சூப்பர் 1900 1900 ஓகேங்களா 1900 ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட பிர்சா முண்டா பின்னர் சிறையிலேயே உயிர் நீத்தார். ஓகேங்களா 1900 கைது செய்யப்பட்டு என்ன பிப்ரவரி மாதம் கைது செஞ்சிருக்காங்க. என்ன பண்றாரு பிர்சா முண்டா சிறையிலே இறந்துட்டார். ஓகேங்களா பழங்குடியினரின் தலைவராக அறியப்பட்ட பிர்சா முண்டா இன்றளவும் பல நாட்டுப்புற பாடல்கள் போற்றப்படுகிறார். ஓகேங்களா இங்க ஒண்ணு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கறேன். ஓகேங்களா இந்த பிர்சா முண்டாவோட பர்த்டேவை இந்தியாவில என்னவா செலிப்ரேட் பண்றாங்க. அதாவது இவரோட பர்த்டேவை இந்தியாவில ஒரு டேவா என்ன பண்றாங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா அது என்ன டேன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா பாப்போம் பிர்சா முண்டாவோட பர்த்டேவை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம் இந்தியாவில். ஓகேங்களா அடுத்து இந்த இந்த முண்டா கிளர்ச்சியை அடுத்து ஆங்கிலேய அரசு பழங்குடியின நிலம் மற்றும் கொள்கையை வகுக்க முனைந்தது. ஓகேங்களா நினைச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ஆங்கிலேயர்கள் என்ன சொல்றாங்க இந்த மாதிரியான அவங்களோட நிலத்தை நம்ம தவறா பயன்படுத்தினதுதான் அவங்க இடத்த நம்ம தவறா அபகரிச்சதுதான் ஒரு பிரச்சனை காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு கொள்கையை வகுக்க பாக்குறாங்க. ஓகேங்களா அதன் அடிப்படையில் 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு சோட்டா நாக்பூர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்டது. அப்போ இந்த 1908 சோட்டா நாக்பூர் ஞாபகம் 8 சோட்டா நாக்பூர் ஓகேங்களா அங்க பார்த்தது 1855 சந்தால் ஃபர்கானா மண்டலம் ஓகேங்களா அப்போ சோட்டா நாக்பூர் ஓகேங்களா நாக்பூர்ல இருந்து என்ன பழங்குடியினர் அல்லாத நுழைவது தடுக்கப்பட்டது. என்ன சொல்றாங்க 1808 போட்டா சோட்டா நாக்பூர் சட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா பழங்குடியினர் அல்லாதவங்க யாரும் காட்டுக்குள் நுழையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா அந்த சந்தால் ஃபர்கானா மண்டலம் அப்படிங்கிறது தனி இடமா உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா ஓகே அடுத்து 1857 பெருங்கழகம். ஓகே இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு வந்து எங்க போய் முடியுது அப்படின்னா ஒரு பெரும் கழகத்துல போய் முடியுது. சின்னதா ஒவ்வொரு பகுதி ஓகேங்களா ஒவ்வொரு பகுதியில ஆரம்பிச்ச சில விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே இடத்துல போய் என்ன பண்ணுது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வெடிக்குது. அந்த பிரச்சனை தான் வந்து 1857 நம்ம வந்து அங்க போன யூனிட்ல பார்த்தது வந்து அது எங்க போய் வெடிச்சிருக்கும் அப்படின்னா 1806 வேலூர் பிரஸ்ல போய் வெடிச்சிருக்கும். ஓகேங்களா இங்க இதெல்லாம் சின்னதா ஆரம்பிச்சு எங்க போய் பெருசா முடியுது அப்படின்னா 1857 பெருங்கழகம் அங்க போய் முடியுது. ஓகேங்களா இப்ப அந்த டாபிக் பத்தி பார்க்கலாம்.
1857 ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சிக்கு பெரும் சவால் ஏற்பட்டது. ஓகே, ஆமா. தொடக்கத்தில் வங்காளத்தில் சிப்பாய் கழகமா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து சிப்பாய் கழகமா உருவாக்கியிருக்கு. அப்ப சிப்பாய் கழகம்னா என்னது? அது பிரிட்டிஷ் படையில வேலை செய்யக்கூடிய ராணுவத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிப்பாய்கள்னு சொல்றாங்க ஓகேங்களா? அப்ப அவங்களுக்குள்ள ஆரம்பிச்ச ஒரு சிப்பாய் பேசிக்கா ஒரு சிப்பாய் கழகமா ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. அது மாரி ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா? பின்னர் விவசாயிகள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பங்கேற்றதை அடுத்து நாட்டின் இதர பகுதிகளும் அப்போ விவசாயிகள் ஆல்ரெடியே பார்த்தோம். ஆல்ரெடியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளவு பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இவங்களும் அதுல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. சிப்பாய்களோட சேர்ந்து இவங்களும் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய அளவுல பரவிருக்கு. ஓகேங்களா? 1957 மற்றும் 58ஆம் ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகள் கீழ்க்கண்ட காரணங்களால் முக்கியத்துவம் பெற்றிடும். ஓகேங்களா? அப்ப இது எதுக்காக இம்பார்ட்டன்ட் ஆகுது அப்படின்னா, கீழ்க்கண்ட ஒரு 3 காரணம் சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த 3 நாள் தான் என்ன என்ன சொல்றாங்க, இந்த 1857 to 58 நடந்த இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இவ்வளவு பெருசா ஆகுறதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்திய வீரர்களுடன் ஆயுதமேந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் பெரும் புரட்சி இதுவாகும். ஆமா. இந்திய வீரர்களுடன் ஆயுதமேந்திய படைகளும் இணைந்து நடத்திய மாபெரும் புரட்சி. ஆமா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணாங்க? அம்பு அதுகள வச்சு தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ராணுவ வீரர்களே இறங்கி சண்டை போட்டுருக்காங்க. ஓகேங்களா? இரு தரப்புகளிலும் துண்டப்பட்டதால் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கிளர்ச்சியில் வன்முறை அதிகமாக வெடித்தது. ஆமா. மிகப்பெரிய அளவுல வன்முறை வெடிச்சிருக்கு. கிழக்கிந்திய கம்பெனி பணியினை புரட்சி முடிவுக்கு கொண்டு வந்தவுடன் இந்திய துணைக்கண்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆங்கிலேய மாகாணி ஓகே. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1857 வரைக்கும் ஓகேங்களா? 1857 வரைக்கும் கிட்டத்தட்ட 1600ல பட்டயம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. யாரு? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. அதாவது எதுக்கு? ஒரு வணிக மன்றத்துல உள்ள வந்திருப்பாங்க. அதுலேருந்து 1857 இந்த பெரும் புரட்சி வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க தான் ரூல்ல இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் யாரு? 1858ல இருந்து யாரோட போயிடுச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் ரூல். அதாவது கிரவுன் ரூலுக்கு மேல போயிருக்கும். அதாவது அவங்களோட முடியாட்சிக்கு கீழ. பிரிட்டிஷ் ராணியோட முடியாட்சிக்குள்ள போயிருக்கும் 1850ல. அப்போ நீங்க இதுக்கப்புறம் வேண்டாம் நாங்க பார்த்துக்கிறோம். உங்களோட பிரச்சனை அதிகமா இருக்கு. நீங்க கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரிட்டனுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. யாரு? நேரா 858ல இருந்து பிரிட்டிஷ் ராணி எலிசபெத் ராணி கீழ போயிருக்கும். ஓகேங்களா? அடுத்து இதோட காரணங்கள் சொல்றாங்க. என்னென்ன காரணங்கள் சொல்றாங்க? ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்புக் கொள்கை. 1840 மற்றும் 1850களில் இந்தியாவில் 2 முக்கியமான கொள்கைகள் மூலம் அதிக நிலப்பகுதிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டன. ஆமா. நிலப்பகுதியில என்ன பண்ட்டாங்கன்னா, அதிகமா இணைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த விதமான காரணங்களுமே இல்லாம எல்லாத்தையும் அவங்க ஒண்ணா சேர்த்தணும். எல்லாத்தையும் நம்மளே ஆளணும் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்துல என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து மேலாதிக்க கொள்கை. இது ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. என்ன பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னா மேலாதிக்க கொள்கை. ஆங்கிலேயர் தங்களை வானளாவிய அதிகாரங்கள் கொண்ட உயர் அதிகார அமைப்பாக கருதினர். உள்நாட்டு அவசியங்கள் தென்னாட்டுகளின் அடிப்படையில் புதிய நிலப்பகுதிகள் இணைக்கப்பட்டன. அந்த உள்நாட்டு அவசரம் எப்படின்னா, இப்படி இப்போ இந்தியா ஒரு ரீஜன்ல தனித்தனியா இருக்கு. ஓகேங்களா? சின்ன தனியா சின்னதா இருக்குல்ல என்ன பண்றாங்க, இவங்கலாம் திறமையற்றவர்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துட்டு என்ன பண்றாங்க, இந்த ஸ்ட்ரக்சரே உருவாக்குறாங்க. ஓகேங்களா? இந்தியாக்குள்ள இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரே இந்த அமைப்பே உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து வாரிசு இழப்பு கொள்கை. ஓகே. வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னா என்னன்னா சிம்பிளா நான் சொல்றேன். அது என்னன்னா மன்னருக்கு பையன் இல்ல, ஆண் வாரிசு இல்லன்னு வச்சுக்கோங்க. மன்னனுக்கு ஆண் வாரிசு இருந்தா இளவரசர் ஆக்கிருவாங்க. இளவரசர் ஆகும்போது அவர் தான் ஆட்சி பண்ணுவாரு. இன்கேஸ் மன்னருக்கு அப்படி ஆட்சி ஆட்சி பண்றதுக்கு அடுத்து அவருக்கு அப்புறம் ஒரு பையன் இல்ல அப்படின்னா, இன்கேஸ் நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு வாரிசு வந்து தத்தெடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் வந்து அடுத்த ஆட்சியாளர் அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. பட் ஆனா இந்த டல்ஹவுசி அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இந்த வாரிசு இழப்பு கொள்கை சொல்றது வந்து டல்ஹவுசி. ஓகேங்களா? டல்ஹவுசி தான் சொல்லியிருப்பாரு. டல்ஹவுசி பிரபு இவர் தான் சொல்லியிருப்பாரு. அதாவது இன்கேஸ் உங்களுக்கு அரசரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து மகன் இல்ல அப்படின்னா, நேரடி மகன் இல்ல அப்படின்னா, அடுத்து யாரு? நீங்க அத வேற வாரிசா தத்தெடுக்க முடியாது. அது நேரா யாருக்கு? எங்களோட பிரிட்டிஷ்க்கு வந்துரும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அரியணையர ஆண் வாரிசு இல்ல எனில் ஓகேங்களா? அந்த ஆட்சியானது இறப்புக்கு பின் அந்த ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு கொண்டு வரப்படும். இன்கேஸ் அந்த மன்னர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? அது வந்து நேரா வந்து பிரிட்டிஷ் ரூலுக்கு போயிடும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? சத்தாரா, சபல்பூர், பஞ்சாபின் சில பகுதிகள், ஜான்சி மற்றும் நாக்பூர் ஆகியவை இந்த வாரிசு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலேய ஆட்சி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாரிசிலப்பு கொள்கையின் சேர்க்கப்பட்ட முதல் நாடு எது? சத்தாரா. வாரிசிலப்பு கொள்கையின் கீழ் சேர்க்கப்பட்ட முதல் நாடு சத்தாரா கேட்பாங்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஜான்சி. இந்த ஜான்சி பகுதி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஜான்சியின் ராணியா தான் யாரு? நம்ம சொல்லுவோம் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஜான்சி ராணி. அவங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்களாம். அவங்களும் இதே மாதிரியான ஒரு வாரிசிலப்பு கொள்கையின் கால தான் இருக்காங்க. சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இந்திய கலாச்சார உணர்வுகள் மற்றும் தீவிரத்தன்மை இல்லாதது. ஓகேங்களா? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். உள்ளதிலே இது கொஞ்சம் இதுதான் பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். ஓகேங்களா? 1806ஆம் ஆண்டு நம்ம பார்த்தாங்க வேலூர் புரட்சி. ஓகேங்களா? வேலூர் சிப்பாய்க்கு சமய கொள்கை எச்சில் அணிவதற்கும் தாடியை வைத்துக் கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டதோடு தலைப்பாய்களுக்கு பதிலாக வட்ட வடிவிலான தொப்பிகளை அணியுமாறு பணிக்கப்பட்டனர். ஓகேங்களா? அங்க தொப்பியை பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. ஓகேவா? அந்த தொப்பியில இருந்த இலச்சினையை தாடியை சேவ் பண்ண சொன்னது அது மாதிரிலாம் விஷயம் தான் 1806ஓட புரட்சிக்கு காரணம். ஓகேங்களா? அடுத்து இதனை ஆடை கட்டுப்பாடுகள் மற்றும் சிப்பாய் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றுவதற்கு அடையாளமாக ஏன்னா அந்த ஆடை கட் பண்ண சொல்ல ஒரு கிறிஸ்டினா தாடி தான் சேவ் பண்ண சொல்றாங்க, நம்மள வந்து மதம் மாத்துறாங்க போல இருக்கு அப்படிங்கிற அந்த பயத்தோட வெளிப்பாடு என்னது அந்த புரட்சிக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து அதே போன்று 1824ஆம் ஆண்டு கல்கத்தா வழியாக ஓகே இந்த டேட் முக்கியம். இந்த ஈவென்ட் வந்து முக்கியம். ஓகேங்களா? கல்கத்தா வழியாக பரப்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக பர்மா செல்ல மறுத்தனர். ஓகேங்களா? கடல் கடந்து சென்றால் தங்களது சாதி இலக்கு நேரிடும் என்று அவர்கள் அஞ்சினர். ஓகேங்களா? இந்த ஈவென்ட் இது வரைக்கும் கேட்டதில்ல. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு குட்டி ஈவென்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1886க்கும் 1858க்கும் அதுல இருக்கிற ஒரு குட்டி ஈவென்ட் 1824. ஓகேங்களா? ஏன்னா கடல் கடந்து நான் போக மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சிப்பாய்கள்லாம்.
ஊதியம் மற்றும் பதவி உயர்வில் பாரபட்சம் காட்டுவது குறித்த சிப்பாய்கள் கவலை அடைந்தனர். ஏன்னா சம்பளம் சம்பளம் கொடுக்கறதுல இருக்கட்டும், இல்லைனாக்கா வந்து ஒரு பதவி ப்ரொமோஷன் என்ன பண்ணிருக்காங்க, பிரிட்டிஷ் ஆளுங்களுக்கு தான் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க தவிர இந்தியாவை சேர்ந்த சிப்பாய்களுக்கு என்ன பண்றாங்க, அது மாதிரி பதவி உயர்வோ அப்படி இல்லைனாக்கா சம்பளமா என்ன பண்றாங்க, கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து இந்திய சிப்பாய்களுடன் ஒப்பீடுகளில் இந்திய சிப்பாய்களுக்கு மிக குறைந்த அளவு சொன்னேன் ஊதியம் வந்து கம்மியா கொடுத்தாங்க. அவர்கள் தரக்குறைவாக நடத்தப்பட்டு மூத்த படையினால் இனக்குவிடப்பட்டு அவமதிக்கப்பட்டனர். இந்த அளவுக்கு மரியாதையும் கிடைக்கல. ஓகேங்களா. இப்போ கலவரம் வெடிக்குது. ஓகே. புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு எதுக்கு, புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிக்கு தோட்டாக்கள் பற்றிய வதந்திகள் புரட்சி குறிப்பிட்டு என்ன புரட்சி அப்படின்னா, பசு மற்றும் பன்றி கொழுப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பன்றி கொழுப்பில் இருந்து தயாரிக்கப்பட்ட கிரீஸ் இத்தகைய புதிய குண்டு பொதிவுரை பயன்படுத்தப்பட்டதாக சிப்பாய்கள் பெரிதும் சந்தேகப்பட்டனர். அதாவது என்னன்னா, இது என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப துப்பாக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி பிரிண்டருக்கு வந்து கேட்ரேஜ்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி துப்பாக்கி வந்து இந்த ஷேப்ல இருக்கும், இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி புல்லட்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கும். நம்ம படத்துல எல்லாம் பார்த்துப்போம் இல்லையா. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா புல்லட் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா புல்லட் அப்படியே தீர்ந்து இன்கேஸ் இதுக்குள்ள இருக்கிற புல்லட் எல்லாம் சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இதுக்குள்ள வந்து புல்லட் வந்து இப்படி இதே ஷேப்ல வந்து அடுக்கணும். ஓகேங்களா. அப்படி அடுக்கிறதுக்கு என்ன பண்ணா, இந்த மேல இருக்க அந்த கேப் வந்து ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேப்ல பயன்படுத்தப்பட்ட கிரீஸ் அப்படிங்கிறது அது என்ன, இந்த பசு மற்றும் பன்றி குடும்பம் தயாரிக்கப்பட்ட கிரீஸ் தான் பயன்படுத்திருக்காங்க. ஓகேங்களா. இதை ரீஃபில் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மேல இருக்கிற கேப் இருக்கு இல்லையா, இதை பல்லால கடிச்சு ஓபன் பண்ற மாதிரி இருந்திருக்கு அந்த டைம்ல. அப்ப என்ன என்ன ஆயிருக்கு, பசு அப்படிங்கிறது இந்துக்களோட புனிதம். ஓகேங்களா. இந்த பன்றி அப்படிங்கிறது முஸ்லிம்களால தடை செய்யப்பட்ட ஒரு இறைச்சி. ஓகேங்களா. இங்கதான் இருக்கு பாருங்க. வாயால் கடிக்க வேண்டியதா இருந்துச்சு. பெரும்பாலானவர்களுக்கு பசு வந்து புனிதமாக இருந்ததாகவும், முஸ்லிம்களுக்கு பன்றி இறைச்சி தடை செய்யப்பட்டதா ஒன்றாக இருந்துச்சு. ஓகேங்களா. அப்ப புரியுதுங்களா, அவங்களோட மத ரீதியா அவங்களுக்கு வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணி பசு இறைச்சி தடைப்பட்டிருக்காங்க. பட் ஆனா என்னாச்சு, அதை நம்ம வாயால கடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. அதால செய்யப்பட்ட ஒரு கிரீஸ அந்த அந்த கேரக்டர்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா. அதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரினா ஒரு ஒரு சங்கட தரப்புக்கு என்ன பண்ணி கொண்டு போயிருக்கு. ஓகேங்களா. அடுத்து மார்ச் 29 அன்று மங்கள் பாண்டே, மார்ச் 29ஆம் தேதி மங்கள் பாண்டே என்ற, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஆள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளு. ஓகேங்களா. என்ற பெயர் கொண்ட சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார். ஓகேங்களா. அப்ப இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் தாக்கியிருக்காரு. ஓகேங்களா. மார்ச் 29. ஓகேங்களா. கைது செய்யப்பட்ட உத்தரவிட்டும் அவரது சக சிப்பாய்களும் மங்கள் பாண்டேவை கைது செய்ய மறுத்துவிட்டனர். ஓகேங்களா. பட் வந்து தாக்கினதுனால என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அரெஸ்ட் பண்ணு சொல்லிருக்காங்க. பட் ஆனா கூட இருந்தவங்க யாரும் அரெஸ்ட் பண்ணல. ஏன் எல்லாரும் வந்து சக அதிகாரிகள் தானே, எல்லாம் கூட இருக்க ஒன்னா இருக்கிறது நான் வந்து பண்ணல. ஓகேங்களா. மங்கள் பாண்டேவை வேறு சில நீதிமன்றத்தில் ஆஜர்த்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். அதுக்கு யாரெல்லாம் காரணம் இருக்காங்க, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கில போட்டாங்க. ஓகேங்களா. மங்கள் பாண்டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆள். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காரு, தன்னோட ஆங்கில அதிகாரியை எடுத்திருக்காரு. ஓகேங்களா. இதனால் ஆத்திரம் அதிகரித்து அதை அடுத்து வந்த பல நாட்கள் கீழ்ப்படி மறுத்தல் போன்ற பல நிகழ்வுகள் அதிகரித்தன. கலவரம் பொருட்களை தீயிட்டு கொளுத்தது ஆகியன அம்பாலா, லக்னோ, மீரட் ஆகிய ராணுவ குடியிருப்பு பகுதிகள் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஓகே. இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பகதூர் ஷா அறிவிக்கப்படுதல். இதோட முடிவுல என்ன பண்றாங்கன்னா, 1857 மே 11 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. 1857 மே 11 மீரட்டில் இருந்து தில்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அனுமதி சென்றனர். ஓகே. எதுக்கு போறாங்க, சிப்பாய்கள் போன்று அதே அளவு ஆர்மீக கூட்டமும் முகலாய மன்னர் இரண்டாம் பகதூர் ஷா. ஓகேங்களா. இரண்டாம் பகதூர் ஷா மாமன்னர், முகலாய மாமன்னர் இரண்டாம் பகதூர் ஷா யாரு, தங்கள் தலைவராக வேண்டும் என்று கூறுவதற்கு அக்குழு குழுமியது. ஓகேங்களா. அதே டைம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சிப்பாய் மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்களும் முகலாய மன்னர் வந்து இரண்டாம் பகதூர் ஷா வந்து மன்னர் ஆகணும்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, இவர் மன்னர் ஆகணும்னு சொல்லிட்டு அதே மாதிரியான கூட்டம் வந்து என்ன பண்றாங்க, டெல்லியில கூடியிருக்காங்க. ஓகேங்களா. பெரும் தயக்கத்துக்கு பிறகு இரண்டாம் பகதூர் ஷா என்ன பண்றாரு, இரண்டாம் பகதூர் ஷா இந்துஸ்தானத்தின் மாமன்னர், இந்த இது ரொம்ப முக்கியம், ஷாஹின் ஷா ஏ இந்துஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அப்படின்னு அறிவிக்கப்பட்டவர் யார். ஓகேங்களா. அறிவிக்கப்பட்டவர் யார், உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துற கொஸ்டின். ஓகேங்களா. இந்துஸ்தானத்தின் மாமன்னராக அறிவிக்கப்பட்டவர் யாரு, இரண்டாம் பகதூர் ஷா. 1806 வேலூர் புரட்சி அப்போ யார வந்து மன்னரா முடிசூடியிருப்பாங்க. ஓகேங்களா. மன்னரா யாருக்கு முடிசூடியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ என்ன கொடியை வந்து அவங்க ஏத்திருப்பாங்க. ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், அந்த பிர்சா முண்டாவோட பிறந்த தினம் அப்படிங்கிறது என்ன அப்படின்ற மாதிரி. இப்ப ரெண்டாவது கொஸ்டின், இப்போ இங்க அது 1858 வேலூர் புரட்சி சாரி பெருங்கிளர்ச்சி பாக்குறப்போ இந்துஸ்தானத்தின் மாமன்னரா ஒருத்தர் பதவியேற்றிருக்காரு, அவரு இரண்டாம் பகதூர் ஷா. இதே மாதிரி அங்க 1806 மன்னர் ஒருத்தரை என்ன மன்னரா அறிவிச்சிருப்பாங்க, அவர் யாரு, அவருக்கு சார்பா ஒரு கொடி ஒண்ணு ஏத்திருப்பாங்க, அது என்ன. ஓகேங்களா. ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதனை எடுத்து விரைவாக வடமேற்கு மாகாணம் மற்றும் அயோத்தி பகுதிகளை கிளர்ச்சியாக கைப்பற்றினார். ஓகே. அப்படியே அடுத்த பகுதியை கைப்பற்றிருக்காங்க. அப்படியே தில்லி வீழ்ச்சியடைந்த பற்றி செய்தி கங்கை நதி பள்ளத்தாக்குடன் ஜூன் மாதத்தில் தொடக்கம் வரை ஒவ்வொரு ராணுவ குடியிருப்பு பகுதியிலும் கிளர்ச்சி நடந்தன. இந்த மாதிரி டெல்லியை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த எல்லா இடத்துலயும் என்ன அப்படியே பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா. வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப் மற்றும் வங்காளத்தை தவிர ஆங்கிலேய ஆட்சி காணாம போனது. அதாவது பஞ்சாப் மற்றும் வங்காளத்தை தவிர என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் செக்யூரிட்டி ஹெவியா இருந்திருக்கு. இந்த இடத்தை தவிர மத்த எல்லா இடத்துலயும் ஆங்கிலேய ஆட்சி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஓகேங்களா.
வட இந்தியாவில் பாதிக்கப்பட்ட கிராம சமூகத்தில் வாழ்ந்த மக்களும் இந்த கிளர்ச்சிக்கு சரிசமமாக ஆதரவு அளித்தனர். ஓகேங்களா? ஆதரவு அளித்தனர். மக்கள் என்ன பண்ணிருக்காங்க? ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஆங்கிலேய ராணுவத்தில் வேலை பார்த்த சிப்பாய்கள் உண்மையில் சீருடையில் இருந்த விவசாயிகள் ஆவர். ஆமா. ஏன் அப்படின்னா நம்ம பார்த்திருக்கோம். என்னன்னா, இப்போ நீங்க வந்து சிப்பாயாவே இருந்தாலும் உங்களோட அப்பா அம்மா என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம்? ஒரு விவசாயம் சார்ந்த தொழில தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க? விவசாயிகளா இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை. எதனால பிரச்சனை? அந்த நில உடைமைனால பிரச்சனை. அது என்ன பண்றாங்க? இவங்களும் ஒரு சிப்பாயாவே இருந்தாலும் உண்மையாவே வந்து விவசாய பின்னணி சேர்ந்தவங்க தான். இப்ப அவங்க வீட்ல கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு கஷ்டம் தானே. அதான் சொல்றாங்க. ஓகேங்களா? வருவாய் நிர்வாகம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதில் அவர்களும் சமமான பாதிப்புகளை அடைந்தனர். யாரு? அந்த சிப்பாய்களும் ஆல்ரெடி சிப்பாய்களுக்கு சம்பளம் கம்மி. வீட்ல இருக்கிற விவசாயம் மூலியமா ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா விவசாயத்திலயும் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா, 2ஆலயுமே அவங்க பாதிக்கப்படுறாங்க. விவசாயத்தாலும் பாதிக்கப்படுறாங்க. தாங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையினாலும் பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? சிப்பாய் கழகமும் அதனை அடுத்து இந்தியாவில் பல பகுதியில் நடந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் சிப்பாய் கழகமும் முடிச்சு ஊரக பகுதிகளில் இணைப்பை கொண்டவையாகும். ஆமா. ஊரக பகுதியில் விவசாயத்தோடு இணைந்துச்சு. ஓகேங்களா? வடகிழக்கு மாகாணங்கள் மற்றும் அயோத்தியின் பகுதிகளில் இருந்த முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி வெடித்தது. எங்க? வடமேற்கு மாகாணங்கள். அப்புறம் அயோத்தி. இங்க தான் முதல் கிளர்ச்சி வெடிச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்த 2 பகுதிகளில் இருந்து தான் சிப்பாய்கள் முக்கியமாக பணியில் சேர்க்கப்பட்டனர். ஏன் இங்க தான் அப்படின்னாக்கா, இங்க இருந்தா அதிகமான சிப்பாய்கள் வந்து வேலைக்கு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதனால இங்க தான் அதிகமா புரட்சி அப்படிங்கிறது வெடிச்சிருக்கு. ஓகேங்களா? பெரும் எண்ணிக்கையான ஜமீன்தார்களும், தலகதார்களும் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் சலுகைகளை இழந்த காரணத்தால் தங்கள் கிளர்ச்சியை நோக்கி ஈடுபட்டனர். இங்க பாருங்க ஜமீன்தார்களும் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எதுக்காக தான் நம்ம புரட்சியை ஆரம்பிச்சோம். அப்புறம் இவங்களுமே பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து என்ன பண்றாங்க? அவங்களுக்கு தேவைப்பட்ட வரைக்கும் இந்த ஜமீன்தார்களை கூட வச்சுட்டாங்க. அவங்க காரியம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? இவங்களே கழட்டி விட்டாங்க போல இருக்கு. சோ இவங்க இப்ப இவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க? இவங்களும் எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருக்காங்களா? தலுக்தார் விவசாய கூட்டணி என்பது தங்கள் இருந்து மிகவும் ஒரு பொது முயற்சி. ஓகே. ஒரு கூட்டணி ஒண்ணு அமைச்சிருங்க. தலுக்தார் விவசாய கூட்டணி. இதெல்லாம் கேட்டது இல்ல. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மிகவும் ஒரு பொது முயற்சியா கருதப்பட்டிருக்கு. அதே போன்று பல இந்திய மாநிலங்களில் பட்டத்தை ஆட்சியாளர்கள் பட்டத்தை துறக்க நேரிட்டதால் அவர்கள் ஓகே. இங்க ஏதோ இந்திய மேப் குடுத்து சில இடங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல சில இடம் தான் பார்த்திருக்கோம் நம்ம. ஜான்சி பார்த்தோம். மீரட் பார்த்தோம். மீரட்லேருந்து டெல்லிக்கு தான் அவங்க வந்து போயிருப்பாங்க. மே 11ஆம் தேதி போயிருப்பாங்க இல்லையா? அது பார்த்தோம். பரேலி அப்படிங்கிற ஒரு பேரு இன்னும் நம்ம பார்க்கல. லக்னோ பார்க்கல. கான்பூர் பார்த்தோம். அடுத்து அலகாபாத் இன்னும் பார்க்கல. பனாரஸ் இன்னும் பார்க்கல. பரக்பூர் பார்த்தோம். ஓகேங்களா? ஃபுல்லா கிளாஸ் பார்த்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து. ஓகேங்களா? அதுக்கு ஏகப்பட்ட கைவினை கலைஞர்களும் சரிசமமாக அவதியுற்றனர். ஓகே. தலித்தார்களும் அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க? பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஆங்கிலேய பொருட்களை இந்திய கைவினைப் பொருட்கள் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் வேலையிலிருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக ஆரம்ப கிளர்ச்சியாக வெடித்தது. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்தியாவுக்கான சந்தையா என்ன பண்ணிருக்காங்க? பிரிட்டிஷ்காரோட சந்தையா துணியோட சந்தையா என்ன பண்ணிருக்காங்க? நம்ம இந்தியா மாத்தி வச்சுட்டாங்க இல்லையா? அதனால இந்தியாவோட கைவினை கலைஞர்களும் பிரச்சனை ஆயிருக்காங்க. அதே மாதிரி இங்க எல்லாருமே அவங்களால யார் யாரெல்லாம் வேலை இழந்தாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? ஒரு பிரச்சனை இருக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய முக்கிய போராட்ட வீரர்கள். பாதிக்கப்பட்ட அரசர்கள், நவாபுகள், அரசர்கள், ஜமீன்தார்கள் ஆகிய ஆங்கிலேயருக்கு எதிராக தங்கள் ஆதிக்கத்தை பயன்படுத்திக் கொள்ள இந்த கிளர்ச்சி ஒரு பெருமழையாக அமைத்துக் கொடுத்தது. ஓகே. கடைசி பேஷ்வா மன்னரான 2வது பாஜிரா. ஓகே. 2வது கடைசி பேஷ்வா மன்னர் யாரு? கொஸ்டின் ஏரியா. அதுக்கு நானா சாஹிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்பூரும் இம்பார்ட்டன்ட். கிளர்ச்சிக்கு தலைமை இயங்கினார். எதுக்காக? அவருக்கு ஓய்வூதியம் தர கம்பெனி மறுத்து விட்டது. அப்போ இந்த ஏரியா அப்படியே கொஸ்டின் ஏரியா. அப்படியே டிஎன்பிஎஸ்சியோட ஏரியா அது. அப்படியே ஓகேங்களா? கடைசி மன்னர் யாரு? அது கடைசி பேஷ்வா யாரு? 2ஆம் பாஜிராவா? அவரோட தத்துப்பிள்ளை யாரு? நானா சாஹிப். ஓகேங்களா? தத்துப்பிள்ளை அப்படின்னா தன்னுடைய நேரடி வாரிசு கிடையாது. அவர் தத்து எடுத்திருக்காரு. ஓகேங்களா? அவரு நானா சாஹிப் கான்பூர் பகுதியை சேர்ந்தவர். ஓகேங்களா? நானா சாஹிப் எந்த பகுதியை சேர்ந்தவர்? அதாவது கான்பூர் பகுதிக்கு புரட்சிக்கு தலைமை தங்கையர் யார்? நானா சாஹிப். இல்ல 2வது பாஜிராவின் தத்துப்பிள்ளை யாரு? நானா சாஹிப். ஓகே. இது மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? நானா சாஹிப் எதுக்காக போராடினாரு? அவருக்கு கம்பெனி வந்து ஓய்வூதியம் தர மறுத்துருச்சு. ஓகேங்களா? இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அதே போன்று லக்னோவில் பேகம் ஹசரத் மஹால். அப்போ இங்க இருக்கிற லக்னோல யாரு? பேகம் ஹசரத் மஹால் இம்பார்ட்டன்ட். பரேலியில் கான் பகதூர் கான். பரேலி கான் பகதூர் கான்னு சொல்லுவாங்க அவரை. இம்பார்ட்டன்ட். அப்படியே மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? கான்பூர் பகுதியில் தலைமையேற்றவர் யார்? நானா சாஹிப். லக்னோ பகுதியில் தலைமையேற்றவர் யார்? பேகம் ஹசரத் மஹால். பரேலியில் தலைமை தாங்கியவர் யார்? கான் பகதூர் கான். ஓகேங்களா? இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் ஏரியா. அப்படியே மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? தத்தமது பகுதிகளில் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். ஒரு காலத்தில் இந்த பகுதிகள் அவர்களால் அல்லது அவர்களுடைய மூதாதையர்களால் ஆளப்பட்டதாகும். ஓகேங்களா? ஓகே. இந்த கிளர்ச்சியின் மற்றொரு முக்கிய தலைவரான ஜான்சியின் ராணி. ஓகே. ஜான்சி அப்படிங்கிறவங்க பார்த்தோம். ஓகேங்களா? ஜான்சியோட ராணி யாரு? லட்சுமி பாய். ஜான்சி அப்படிங்கிறது ஒரு இடம். அதோட ராணி அப்படிங்கிறது யாரு? லட்சுமி பாய். சோ அதான் ஜான்சி ராணி லட்சுமி பாய் அப்படின்ற நம்ம சேர்த்து சொல்றோம். ஓகேங்களா? ஜான்சி அப்படிங்கிற ஊரு. அங்க அந்த ஊரோட ராணி யாரு? லட்சுமி பாய். ஜான்சியின் ராணி லட்சுமி பாய். அதான் ஜான்சி ராணி லட்சுமி பாய் திகழ்ந்தாங்க. ஓகேங்களா? எந்த பகுதி? ஜான்சியை சேர்ந்தவங்க. அவரது விஷயத்தில் வங்காளத்தின் தலைமை நபரான டல்ஹௌசி பிரபு. ஆமா, அங்க போய் பார்த்தோம். எது? வாரிசுலப்பு கொள்கை பார்த்தோம் இல்லையா? சத்தாரா தான் ஃபர்ஸ்ட் இழுக்கப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை யார் கொண்டு வந்திருக்கா? டல்ஹௌசி பிரபு. ஓகேங்களா? லட்சுமி பாயின் கணவர் இருந்த பிறகு அவர் வாரிசாக ஒரு ஆண் பிள்ளையை தத்தெடுத்துக் கொள்ள அனுமதி மறுத்ததால் வாரிசுலப்பு கொள்கையின் கீழ் டாக்டர் ஆஃப் லேப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது இங்கிலீஷ்ல. வாரிசுலப்பு கொள்கை. அப்போ நானா சாஹிப் எதுக்காக சண்டை போறாரு? தனக்கு தரக்கூடிய ஓய்வூதியத்தை கம்பெனி மறுத்துருச்சு. அப்போ
ஜான்சி ராணி எதுக்காக சண்டை போடுறாங்க? சேம் வாரிசு கொள்கைகளால அவங்க என்ன பண்றாங்க? அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரிசை நியமிக்க முடியாதனால என்ன பண்றாங்க? ஜான்சி ராணி அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அவர் ஆங்கில ஆட்சியோட இணைக்கப்பட்டது. ஓகேங்களா? வாரிசு இல்லாம முடியனால அவரோட ஜான்சி என்ன பண்றாங்க? ஆங்கிலேய ஆட்சியோட இணைச்சிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து ஆங்கிலேய ஆட்சிக்கு இணைக்கப்பட்ட சக்தி வாய்ந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போரை துவக்கிய ராணி லட்சுமிபாய் வீழும் வரை ஆங்கிலேய போர்க்களத்துல என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து பகதூர் ஷா, ஜாஃபர், கன்வர் சிங், கான் பகதூர் இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள். பகதூர் ஷா, ஜாஃபர், அப்புறம் கன்வர் சிங், கான் பகதூர், ராணி லட்சுமிபாய் போன்ற பலரும் ஆங்கிலேய ஆட்சிக்கு ஏற்கமற்ற சிப்பாய்களின் வீர திருத்தல் நிர்வகிக்கப்பட்ட பலரும் இவர்கள் அடங்குவர். ஓகே, அடுத்து கிளர்ச்சி அடக்கப்படுதல். 1970 ஆண்டு ஜூன் மாத தொடக்கத்தில் தில்லி, மீரட், ரோஹில்கட், ஆக்ரா, அலகாபாத், பனாரஸ் மற்றும் ஆகிய கட்டுப்பாட்டில் கீழ் ஒன்றுபட்டது கடுமையான ராணுவ சட்டம். ஓகே, திரும்ப வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? பிடுங்கிட்டாங்க. தோல்விக்கான காரணங்கள் இது ரொம்ப முக்கியம். எதுக்காக வந்து நம்ம வந்து 1957 எதுக்காக தோட்டோம் அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். 1957 ஆண்டு நடந்த கிளர்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது மற்றும் திட்டமிடப்பட்டது நிரூபிக்க எந்த விதமா அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிளர்ச்சி அப்படிங்கிறது ஒருங்கிணைக்க ஒன்னா பிளான் பண்ணி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்படி பண்ண போறோம், அப்படி பண்ண போறோம், இந்த மாதிரி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எந்த மாதிரி பிளான் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏதோ இடத்தம் கவுத்தங்கிற மாதிரி ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டு அப்படியே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? தில்லி முற்றுகை தில்லி முற்றுகையிடப்பட்ட பிறகு அண்டை மாநிலங்களில் ஆதரவு பெற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஒரு சில இந்திய மாநிலங்களை தவிர இந்த கிளர்ச்சியில் பங்கேற்க இந்திய இளசர்களிடம் போதுமான ஆர்வம் குறைந்து காணப்பட்டது. ஓகே, மேல என்ன சொல்றாங்கன்னா, இந்திய சில இந்திய இளசர்கள் என்ன பண்றாங்க? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஓகேங்களா? அடுத்து காலனி அரசுக்கு விசுவாசமாக அல்லது ஆங்கில அதிகாரத்தை அறிந்து அச்சப்பட்டு இந்திய அரசுகள் ஜமீன்தார்கள் என்ன பண்றாங்க? ஜமீன்தார்கள் அரசியல் என்ன பண்றாங்க? எதுக்குப்பா இவங்களை பகச்சிக்கிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க ஒதுங்கிட்டாங்க. நமக்கு ஒன்றும் அவ்வளவு பேச டேமேஜ் இல்ல, நம்ம வந்து டைரக்டா பாதிக்கப்படல, நம்ம ஒதுங்கி இருப்போம்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. அதுவும் பெரிய காரணம் சொல்றாங்க. அடுத்து குறைந்த அளவே ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் கிடைக்காமலே இருந்தனர். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஆயுதங்கள் பற்றாக்குறை, சரியான வெடிப்பொருட்கள் இல்ல, அவங்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட ஆயுதங்கள் இல்ல. ஓகேங்களா? அப்படி சொல்றாங்க. ஆங்கில அறிவு பெற்ற நடுத்தர வகுப்பும் ஓகே. அடுத்து ஆங்கில படிச்ச மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு போரின் மூலியமாவோ இல்ல ஒரு புரட்சி மூலியமா என்ன பண்றது? சுதந்திரம் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கனால என்ன பண்றாங்க? அவங்க இதுக்குள்ள உள்ள வரல. ஓகேங்களா? மத்திய தலைமை இல்லாததும் கிளர்ச்சி தோல்வியடைறதுக்கு முக்கிய காரணமாகும். அவன பாருங்க, ஒரு சரியான ஒரு தலைமை இல்லையா? ஒரு தலைவர் அப்படிங்கிறது இந்த இது பிரச்சனைக்கு இல்ல. ஓகேங்களா? அதாவது அவங்க சொல்றதா கேட்டு செய்யணும். அதாவது பிளான் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். அந்த பிளான் போறதுக்கு ஒரு தலைவர் வேணும். அவங்க சொல்றது செய்யறதுக்கு. என்ன பண்றாங்க? ஆளுக்கு என்ன பண்றாங்கன்னா, முடிவு பண்ணி ஆளுக்கு ஏதோ பிளான் பண்ணி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய இதுன்னு சொல்றாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் இதுல. ஓகேங்களா? இதுதான் வந்து முக்கிய காரணம் சொல்றாங்க. இந்திய அரசர்கள் மற்றும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக சண்டையிட்ட பல்வேறு சக்திகள் ஒன்றிணைக்க பொதுவான செயல் திட்டம் இல்லாமல் ஆமா, செயல் திட்டம் அப்படிங்கிறது இல்ல. ஒரு ஒருங்கிணைப்பு இல்ல. ஆமா, பார்த்தோம். இறுதியில் ஆங்கிலேய ராணுவம் கிளர்ச்சியை கடுமையாக ஒடுக்கியது. ஆயுதங்கள் கிடைக்கப்பெறாமை, அமைப்பாற்றல் இன்மை, ஒழுக்கமின்மை, உதியார்களால் காட்டிக் கொடுக்கப்படுவது. இதெல்லாம் காரணம் சொல்றாங்க. அதாவது சரியா ஆயுதம் கிடைக்கல. ஒரு அமைப்பு இல்ல. அது வந்து ஒழுக்கமின்மை. அதாவதுன்னா சரியான விதத்துல இந்த டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணணும். கண்ணா பின்னாடி நான் சொல்லிட்டு தன இஷ்டத்துக்குலாம் பண்றது. அதான் ஒழுக்கமின்மைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உதவியர்களால் காட்டிக் கொடுக்கப்படுவது. அதாவது பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க? அவங்களோட சப்போர்ட் பண்ற ஆட்கள வந்து ஆ விலை குடுத்து வாங்கி என்ன பண்றது? அவங்க கிட்ட இருந்து விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது. அது மாரியான காரணங்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து கிளர்ச்சி தலைவர்கள் தோல்வி அடைந்தனர். 1950 தில்லியில் ஆங்கில துருப்புகளால் கைப்பற்றப்பட்டு சிறைபிடிக்கப்பட்ட பகதூர் ஷா பர்மா கொண்டு செல்லப்பட்டார். யாரு? பகதூர் ஷா என்ன பண்றாங்க? பர்மாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? சிறைபிடிக்கப்பட்ட பகதூர் ஷா பர்மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சில ரிப்பீட்டட் கொஸ்டின் ஏரியா இது. ஓகேங்களா? பகதூர் ஷா எங்க நாடு கடத்தப்பட்டார்? 1887 புரட்சிக்கு அப்புறம் பகதூர் ஷா எங்க நாடு கடத்தப்பட்டார்னா, பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். ஓகேங்களா? முன்னாடி மர்பான்னு சொல்லியிருப்போம். இப்போ மியான்மர்ன்னு சொல்றோம். அந்த இடத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? நாடு கடத்திட்டாங்க. ஓகேங்களா? இந்திய ஆங்கிலேய அரசு காலனியாக மாறுதல். 1920 நவம்பர் மாதம் இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்தால் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செயல்படுத்தப்படும் என்று ஆங்கிலேய அதிகாரம் காலங்கள் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்டது. நான் சொன்னேன் இல்லையா? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனில இருந்து என்ன பண்ணிடுச்சு? பிரிட்டிஷ் ரூலுக்கு மாறிட்டு. அதாவது இன்டைரக்டா கிரவுன் ரூலுக்கு மாறிடுச்சு. முடியாட்சி கீழ போயிடுச்சு. யாரு? பிரிட்டிஷ் ராணிக்கு கீழ போயிடுச்சு. ஓகேங்களா? அமைச்சரவை உறுப்பினர் அவரிடம் பொறுப்பேற்கப்பட்டது. அதன் இந்தியாவுக்கான அரசு செயலர் பதவி வகிப்பார். அது ஏன்னா வைஸ் கவர்னர் அப்படிங்கிற ஒரு போட்டு இதுக்கு முன்னாடி வந்து கவர்னர்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இங்க என்ன பண்றாங்கன்னா வைஸ் ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்ட் என்ன பண்றாங்க? இவங்க தான் வந்து ஆள்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி கவர்னர் இருந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் ரூல்ல சாரி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனில வந்து அந்த டைம்ல யார் இருந்திருப்பாங்க அப்படின்னாக்கா கவர்னர்ஸ் அப்படின்னு இருந்திருப்பாங்க. கவர்னர் வில்லியம் பெண்டிங் அத மாதிரி நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? இங்க யார் அப்படின்னாக்கா வைஸ் ராய் அப்படின்னு இதுக்கப்புறம் யார் பார்ப்போம்? வைஸ் ராய் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? 1858 ஓகே. 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு பிறகு ஆட்சியும் அதன் கொள்கையும் பெரிய அளவில் மாற்றங்களை ஓகே. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் பெரிய அளவுல மாற்றங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? சமூக சீர்திருத்தம் தொடர்பான விஷயங்கள் பிரிட்டிஷ் அரசு எச்சரிக்கையுடன் அது மிக ஓகே. அப்போ அந்த சமூக சீர்திருத்தம் சார்பா அதாவது இந்த மத்த பிரச்சனைகள்லாம் உள்ள நுழையதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு பார்த்திருக்காங்க. ஏன்னா இவங்க எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்குலாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருக்கு. இவங்க சொன்னாவே இவங்க வந்து அப்செட் ஆயிடுறாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள போகக்கூடாது நம்ம நினைச்சோம். இந்திய மக்களுக்கு விக்டோரியா அரசியா செய்த அறிவிப்பால் பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மதம் சார்ந்த விஷயங்களை ஆங்கிலேய அரசு தலையிடாது என்று அறிவித்தார். ஓகே. அது உங்க பாரம்பரிய விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா?
அரசு பணிகளில் இந்தியர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் உறுதிமொழி கூறப்பட்டது. ஓகேங்களா? அரசு பணியிலிருந்து இந்தியர்கள் சேர்த்து போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இந்திய ராணுவத்தின் கட்டமைப்பில் 2 முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டன. என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டன? இந்தியர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டது. ஏன்னா, இவங்க தான் அடிக்கடி பிரச்சனை பண்றாங்க. ஸோ, அவங்களால அவங்க எண்ணிக்கை அதிகமா வச்சிருந்தோம்னா, நமக்கு பிரச்சனைன்னு சொல்ட்டாங்க. அடுத்து என்னது? முக்கியமான பதவிகள் மற்றும் பொறுப்புகளிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டனர். அதே மாரி முக்கியமான பரப்பை என்ன பண்ணிட்டாங்க? ஒதுக்கி வச்சுட்டாங்க. முக்கியமான பொறுப்புகள என்ன பண்ணிட்டாங்க? ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா, இப்படி இவங்க பிரச்சனை பண்றாங்க. இவங்கள நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஓகேங்களா? கலாட்படையின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்ட ஆங்கிலேயர் அவற்றுக்கு வாளெடுக்கும் முயற்சியை இதர பகுதிகளுக்கு 1898 கிளர்ச்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசம் இருந்த சமூகங்களில் மாற்றம். என்னன்னா, இந்த சிப்பாய்க்கு அதே டயத்துல ஆள் தேவை. அப்ப எங்க எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, யார் யாரெல்லாம் 1857ல பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்களோ, அந்த இடத்துக்கு மாத்திருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ரஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வட இந்திய முஸ்லிம் இவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விலக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா, இவங்கலாம் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைம்ல கூர்க்காக்கள், சீக்கியர்கள், பத்தான்கள் இவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேர்த்திருக்காங்க. இந்து அல்லாதவர்கள சேர்த்திருக்காங்க. எதுக்கு? இவங்கலாம் வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? விசுவாசமா இருந்தவங்கள சேர்த்திருக்காங்க படையில. ஓகேங்களா? இவற்றுள் இந்திய சமூகத்தின் சாதி, மதம், மொழி மற்றும் மண்டலம் ஆகிய சார்ந்த வேறுபாடுகளை ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு எடுத்து பிரித்தாளும் கொள்கை என்று அறியப்பட்டது. அவங்களுக்கு சாதகமா என்ன பண்ணிட்டாங்க? நம்மகிட்ட இருந்த வேற்றுமைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அதான் பிரித்தாளும் கொள்கை என்ற மாரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாய கிளர்ச்சிகள். பிரிட்டிஷ் ஆட்சி. ஓகே. அப்ப என்ன என்ன சொல்றாங்க அப்டின்னா, நம்ம சொன்ன மாரி 857 டூ 58 என்ன ஆயிடுச்சு? இதுவரைக்கும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியா இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு? பிரிட்டிஷ் ரூலுக்கு கீழ போயிடுச்சு. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது, இந்த பிரிட்டிஷ் அதாவது 1858க்கு முன்னாடி பார்த்தது எல்லாம் என்னது? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழ, கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழ நடைபெற்ற புரட்சிகள். அப்போ 858க்கு அப்புறம் நடந்தது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழ நடந்த புரட்சிகள். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதனால தான் அங்க பார்த்தப்போ பழங்குடியினர் பார்த்தோம். அதே மாரி விவசாயிகள் பார்த்தோம். இங்க பாருங்க அடுத்து. பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாய கிளர்ச்சி. அப்ப என்னது? 1858க்கு அப்புறம் நடந்த புரட்சி அப்படிங்கிறனால, இது பிரிட்டிஷ் ஆட்சி கீழ வந்துருச்சு. இது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கிடையாது. இது இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் புரட்சி ஆரம்பிச்சிருக்கு. இவங்க பிரிட்டிஷாரோட பீரியட்ல. ஓகேங்களா? 858ல பிரிட்டிஷ் வந்திருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு புரட்சி வருது. கருநீல சாயம் அல்லது இண்டிகோ கிளர்ச்சி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த வருஷம் அப்படியே கேட்பாங்க. இதுல முக்கியமான கொஸ்டின் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரட்சிகள் வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? நான் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஓவர் வியூ தரேன். எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து எக்ஸாம் பாயிண்ட் எப்படி மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து செயற்கை நிலச்சாயம் உருவாக்கப்படும் முன் இயற்கையான நீலச்சாயம் மற்றும் உலகம் முழுவதும் இருந்த ஆடை தயாரிப்புகளால் பெரிதும் மதித்து போற்றப்பட்டது. ஓகே. இயற்கை சாயத்துக்கு முன்னாடி செயற்கை சாயத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? இயற்கையான அந்த கருநில சாயம் இண்டிகோன்னு சொல்லுவோம். இண்டிகோ அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல வந்து சொல்ற இண்டிகோ அப்படிங்கிறது கருநிலம் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இண்டிகோ அப்படிங்கிற கலர். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இயற்கையான இண்டிகோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வந்து ஃபேமஸா இருந்திருக்குங்களா? ஐரோப்பியர்கள் இண்டிகோ பயிரிட இந்திய விவசாயிகளை பணியில் அமர்த்தினர். பின்னர் அது சாயமாக தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அடுத்து சாயமா உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க தொழிற்சாலையிலேயே. அதன் பிறகு சாயம் ஐரோப்பியருக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. விவசாயிகள் இந்த பயிரை பயிரிடுவது ஓகே என்ன பண்றாங்கன்னா, இந்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த இண்டிகோ பயிரிடணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்திருக்காங்க. எதுக்கு? இந்த சாயம் தயாரிக்கிறது அவங்களுக்கு தேவை. பட் ஆனா இந்தியர்கள் வந்து நம்ம ரெகுலரான பயிர்கள தான் பழக்கப்பட்டுருக்காங்க. இந்த இண்டிகோ வந்து அவங்களுக்கு எப்படி பயிரிடணும்னு தெரியாது. என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? இல்ல பயிரிட்டதுக்கு அப்புறம் எவ்வளவுக்கு அது விக்கணும் கூட தெரியாது. எவ்வளவு நமக்கு லாபம் வருமா? நஷ்டம் வருமான்னு கூட தெரியாது. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பயிரிடும்படி கட்டாயப்படுத்திருக்காங்க. ஓகே. ஏன்னு புரியுதுங்களா? இவங்களுக்கு அத பத்தின எந்த ஒரு நாலேட்ஜும் இருக்காது. ஓகேங்களா? புதுசா ஒண்ண கொண்டு வந்து என்ன பண்றாங்க? குடுத்து இத வந்து பயிரிடுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஆங்கிலேய முகவர் பயிரிடுக்கும் நிலத்துக்காக வாடகை மற்றும் பிற செலவுக்காக கமலுக்காக ரொக்க பணத்தை முன்வைத்து ஓகே என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த இண்டிகோ பயிரிட போறோம்னா, அதுக்கான பயிரிடறதுக்கு உங்ககிட்ட காசு இல்ல. ஓகே அந்த காசையும் நானே தர்றேன். ஓகே. அதே மாரி மேல இருந்து இதுக்கு உரம் போட முடியல, இல்ல தண்ணி பாய்ச்சறதுக்கு காசு வேணும். அதையும் நாங்களே தர்றோம்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ட்டாங்க? ரொக்க பணத்தமா முன்பணமா குடுத்துட்டாங்க. அதாவது நீங்க நான் இண்டிகோ பயிரிடுறேன்னு சொன்னாவே என்ன பண்றாங்க? உங்களுக்கு அது செலவுக்காக சில சில அமௌண்ட் என்ன பண்றாங்க? உங்கள்ட்ட குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த பணம் வட்டியுடன் திரும்ப செலுத்தப்படும். உங்கள்ட்ட நம்ம ரூ. 10,000 குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த ரூ. 10,000 அப்படிங்கிறது நீங்க இந்த நிலத்துக்கு அது தேவையானதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நீங்க எனக்கு வட்டியோட இந்த காசு சேர்த்து குடுத்துறணும். யார்ட்ட? அந்த அதிகாரிட்ட குடுத்துறணும். ஓகேங்களா? அடுத்து உணவு தானிய பயிர்களுக்கு பதிலாக இண்டிகோ பயிரை பயிரிட விவசாயிகள் ஓகே அதான் சொல்லு. அந்த உணவு தானியத்துக்கு பதிலா என்ன பண்ணிருக்காங்க? இண்டிகோ பயிரிட சொல்லி கட்டாயப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? பருவத்தின் இறுதியிலோ இண்டிகோ பயிருக்கு மிக குறைவான விலையே கிடைத்ததால் ஆங்கிலேய முகவர்கள் கொடுத்தனர். அதே மாரி இத யார் வாங்க முடியும்? இப்போ வந்து உணவு பயிர் இப்போ அரிசி, கரும்பு அதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க? இது இந்தியாவிலேயே சேர்ந்த இல்ல இந்தியாவை சேர்ந்த வர்த்தகர்களே வாங்க முடியும். பட் ஆனா இந்த இண்டிகோ அப்படிங்கிறத இந்தியாவை சேர்ந்தவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவங்களுக்கு அத பத்தி தெரியல. அந்த அளவுக்கு தெரியல. அப்போ பிரிட்டிஷ்காரங்கட்ட விக்கணும் அப்படின்னாக்கா, அவங்க சொல்றது தான் விலை. இது என்ன பண்ண போறோம்? ஏது பண்ண போறோம்ன்னு தெரியல. இப்ப நார்மலா ஒரு அரிசியோட விலை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். ஒரு மூட்டை அரிசியோட விலை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனா இந்த இண்டிகோவோட விலை என்னன்னு தெரியாது. எவ்வளவுக்கு இது விக்கும்? அது என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. சோ அதனால என்ன பண்றாங்க? கம்மியான அமௌண்ட்ட குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடியே அவங்க வந்து காசு வாங்கிட்டாங்க. கடன்ங்கிற மாரி தான் வாங்கியிருக்காங்க. இப்போ அது மேல என்ன பண்ணிருக்காங்க? இவங்களும் அவங்க உடல் உழைப்பு போட்டிருப்பாங்க. ஆனா அங்க வந்து என்ன கிடைக்குது? வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாவே கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்க கம்மியான காசு குடுத்து என்ன பண்ணிருக்காங்க? இந்த ஆங்கிலேயர் முகவர்கள் அத வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. தாங்கள் வாங்கிய முன்பணத்தை திரும்ப செலுத்த முடியாது என்பதால் அவர்கள் கடனில் மூழ்கினர். ஆல்ரெடி நான் சொன்னோம். அந்த மாரி காசு கடன் வாங்கிட்டாங்க. என்னது? விவசாயத்த பண்றதுக்கு முன்னாடியே அவங்க கடன்ல காசு வாங்கிட்டாங்க.
ஓகேங்களா? அத 12 கோடி. எனவே லாபம் கிடைக்காத நிலையில் மீண்டும் இண்டிகோ பெயரிடுவதற்கு மற்றொரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுமாறு விவசாயிகள் அப்போ உங்களால ஆல்ரெடி வாங்குன பணத்த இப்ப குடுக்க முடியாது. ஏன்? ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப உங்களுக்கு வருமானம் சரியா இல்ல. உங்களுக்கு நான் வந்து சரியான விலைய குடுத்து நான் வாங்கல. உங்ககிட்ட இப்ப கையில காசு இல்ல. இப்ப என்கிட்ட வாங்குன காசையும் எனக்கு தர முடியாது. அப்ப என்ன சொல்றாங்க? நீ திரும்பவும் வந்து என்ன பண்ணு? நீ என்னோட இண்டிகோ பேர்ல பயிரிடுன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரீமெண்ட் போட்டுர்றாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து மாட்டி விட்டுருக்காங்க அந்த சிச்சுவேஷன்ல. விவசாயிகளால் தாங்கள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியவே இல்லை. தந்தை வாங்கிய மகன்கள் மகன்கள் மீதும் மாற்றப்பட்டன. ஓகேங்களா? என்ன உங்க அப்பா வாங்கின கடனை நீ கட்டியான்னு சொல்லிட்டு மகன்களையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இந்திய கிளர்ச்சி 1859ஆம் ஆண்டு தொடங்கியது. ஓகே. 1859 தொடங்குனுச்சு. ஓகே. இந்த இந்த கிளர்ச்சி ஒரு வேலைநிறுத்த வடிவில் தொடங்கியது. வங்காளத்தின் நாடியா மாவட்டம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டிகோ புரட்சி எங்க துவங்கப்பட்டதுன்னா வங்காளத்தின் நாடியா மாவட்டத்துல. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 809 கேட்கறதுக்கு எந்த இடமும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இனி இண்டிகோ பயிரிடப்பட்ட இனம் மறுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டன. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வேலை நிறுத்தம் மாதிரி ஈடுபட்டாங்க. ஓகேங்களா? இந்த இந்திய இயக்கம் கொடுத்து இண்டிகோ பயிரிடப்பட்ட வங்காளத்தின் இதர மாவட்டங்களுக்கு பரவியது. இந்த கிளர்ச்சி பின்னர் வன்முறையாக வெடித்தது. இந்து மற்றும் முஸ்லீம் விவசாயிகள் இந்த கிளர்ச்சியில் பங்கேற்றனர். ஓகேங்களா? இந்து மற்றும் முஸ்லீம் விவசாயிகள் பயன்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? குடங்கள் மற்றும் உலோக தட்டுக்களை ஆயுதமாக ஏந்தி பெண்களோடு ஆடவரோடும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். ஓகே. ஆங்கில பண்ணை கொடுமைகளிலிருந்து கல்கத்தாவில் வாழ்ந்த ஓகேவா? இங்க பாருங்க இது டேட்டா ஏரியா. கல்கத்தாவில் வாழ்ந்த யாரு? அப்போதைய இந்திய பத்திரிகையாளர்கள் எழுதினார்கள். என்னன்னா இந்த கல்கத்தாவில் வந்திருக்க இந்திய பத்திரிகையாளர்கள் நம்ம எழுதிருக்காங்க. ஓகேங்களா? நீல் தர்பன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இந்த ஏரியா அப்படியே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். இண்டிகோவின் கண்ணாடி என்ற நாடகத்தை எழுதினவர் யாரு? இந்த இண்டிகோவின் கண்ணாடி அப்படிங்கிற நாடகம் எந்த கிளர்ச்சி சம்மந்தப்பட்டது? பேர்லயே இருக்கு இண்டிகோ அப்படி கண்ணாடின்னு கேட்டாக்கா இண்டிகோ கிளர்ச்சி. பட் நீல் தர்பன் அப்படின்னு தான் என்ன பண்ணிருக்காங்க? அந்த தலைப்பில் எழுதிருக்காங்க. நீல் தர்பன் அப்படின்னா இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தீனபந்து மித்ரா எழுதுனது யாரு? தீனபந்து மித்ரா. அப்படியே இது கொஸ்டின் ஏரியா. டிஎன்பிஎஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின் ஏரியா. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஓகேங்களா? இந்தியாவில் ஐரோப்பியாவில் வாழ்ந்த மக்களிடையே இந்திய விவசாயிகள் கொடுத்த பிரச்சனையை கவனம் செலுத்தியது. இன்கேஸ் ஸ்டேட்மெண்ட் ஆக்கிட்டாக்க எதுக்காக? இந்த நாடகம் வந்து இந்தியாவிலையும் ஐரோப்பியாவில் வாழ்ந்த மக்களிடையே என்ன பண்றாங்க? ஒரு விழிப்புணர்வு இந்தியாவோட மக்கள் வந்து இப்படி துன்பப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க? இத கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து தக்கான கலவரங்கள். அண்ட் லாஸ்டா பார்க்க போறது தக்கான கலவரங்கள். அதாவது இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் மேலதான் பார்த்தோம். வட இந்திய பகுதியெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? இப்பதான் என்ன பண்றோம்? கடைசியா ஒரு கலவரம் வந்து தக்கான பகுதிகளில் வருது. ஓகேங்களா? தக்கான கலவரங்கள் 1875 அதிக அளவிலான வரி விதிப்பு மற்றும் வேளாண்மை அதிகமான வரி விதிப்பு வேளாண்மை பாதித்தது. ஓகேங்களா? அதிகமான வரி விதிப்பு வேளாண்மை பாதித்தது. ஆமா. பஞ்சத்தால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்தன. ஆமா. 1875ஆம் ஆண்டு 1875 பார்க்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. 1875ஆம் ஆண்டு மே மாதத்தில் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் பூனா அருகே சூஃபா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஊர்னா பூனா அருகே சூஃபா. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிராமத்தில் முதலாக வெடித்தது. ஓகேங்களா? வெடித்ததாக பதிவாகிறது. பூனா மற்றும் அகமதுநகர் ஆகிய பகுதியில் சுமார் 30 கிராமங்கள் இதே போன்ற கலவரங்கள் ஏற்பட்டதாக பதிவாகிறது. குஜராத்தில் வட்டிக்கு பணம் கொடுப்பதை குறித்து இந்த கலவரங்கள் யார் அப்படின்னா குஜராத்ல கொடுக்கக்கூடிய வட்டிக்கு பணம் கொடுப்பதை எதிர்த்து என்ன பண்றாங்க? போராடி இருக்காங்க. ஓகேங்களா? விவசாய கிளர்ச்சிகள் நேரடியாக வருவாய் அரசு செலுத்த நிர்பந்திக்கப்பட்டனர். ஓகே. மேலும் புதிய சட்டப்படி நிலத்தை அடமானம் வைத்துக் கொள்ள கடன் வாங்கப்பட்டதோ நிலம் வைத்துக் கொண்டு ஏலம் விட்டு கடன் தொகையை எடுத்துக்கொள்ள கடன் வழங்குவோருக்கு அனுமதி கிடைத்திருந்தது. அது பாருங்க டைரக்டா எல்லாமே நிலத்தை சம்மந்தப்பட்டதா இருக்கு. இப்போ இன்கேஸ் நிலத்தை என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு நிலத்தை வச்சு காசு வாங்கிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்கேஸ் அந்த காசு அவங்க கொடுக்க முடியல அந்த நிலத்தை என்ன பண்ணலாங்க? அந்த நிலத்தை வித்துட்டு கடன் கொடுத்தவங்க அந்த காசை எடுத்துக்கலான்ற மாதிரி சட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே. இங்கதான் இத விளைவாதான் என்ன பண்ணிருக்குன்னா நிலம் அப்படிங்கிறது உளும் வர்க்கத்திலிருந்து உழாத வர்க்கத்திற்கு என்ன பண்ணுது? மாறிருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? நிலம் வச்சிருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, விவசாயிகளா இருந்திருப்பாங்க. விவசாயம் பண்ணக்கூடியதும் நிலம் இருக்கு. சோ இந்த கடன் வாங்குறது, இந்த கடனை கொடுக்க முடியாதனால அந்த நிலத்தை அவங்க வச்சுக்கிட்டு காசை நம்ம கிட்ட வாங்காம இது மாதிரி விஷயங்களால தான் நிலம் அப்படியே கைமாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? கடன் எனும் மாய வழியில் சிக்கிய விவசாயிகள் நிலுவைத் தொகையை செலுத்த இயலாமல் பயிரிடுதலையும் விவசாயத்தையும் விட்டு கைவிட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டனர். பாருங்க எவ்வளவு மோசமா நடந்திருப்பாங்க இதெல்லாம். ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகே. ஆல்ரெடி வந்து நம்ம 5th யூனிட் படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா மதம் சார்ந்த சில இயக்கங்களை உருவாக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம் அதெல்லாம் மதம் சார்ந்த சில இயக்கங்களை அதாவது தங்கள் மதத்தை முன்னாடி வச்சு ஒரு இயக்கம் ஒரு மக்களை ஒரு குழுவா சேர்த்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு எழுச்சி ஒரு இயக்கம் மாதிரி ஒரே கருத்து உள்ள சிந்தனை உள்ள ஒரு குரூப்பா உருவாக்குற மாதிரி சொல்லிப்பாங்களா. அது இது எல்லாமே தனியா தன்னோட மதங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இங்க தேசியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது பாருங்க. இந்த தேசியம் அப்படின்னா என்ன மீன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஜாகிரபிக்கலா நம்மளாம் ஒரே இடத்துல தான் இருந்தோம். ஓகேங்களா? இந்தியா அப்படிங்கிற ஜாகிரபிக்கலா நமக்கு அப்ப தெரியலனாலும் ஒரே இடத்துல தான் இருந்தோம். பட் ஆனா வந்து எல்லாருமே வந்து எப்படி என்ன பண்ணோம்? ஏதோ ஏதோ இருக்கோம் போறோம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கணும். இந்த பிரச்சனை இவங்க பிரச்சனை தான் இவங்க பிரச்சனை அவங்க வராம இருக்கிறது. அவங்க பிரச்சனை இவங்க வராம இருக்குங்கிற மாதிரி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறோம். பட் ஆனா வந்து நம்ம எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த இந்திய தேசியம் அப்படிங்கிறது தொடங்குது அப்படின்னா நம்ம எல்லாம் ஒரே புவியியல் இலைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே மக்கள். நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஒன்னா சேரணும். நம்ம எல்லாம் தான் இந்த ஜாகிரபிக்கல் அப்படிங்கிற அந்த இடத்தையே இந்த புவியியல ஒரு காரணியா வச்சு நம்மளா இருக்கக்கூடிய
இந்த பகுதியில சேர்ந்த நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், ஒண்ணா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிருக்கிறது யார் அப்படின்னா, இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட மிகப்பெரிய ஒரு அவங்களோட காரணம் தான். ஓகேங்களா? அவங்க பண்ணது தான். அவங்க இது மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்கு அவங்க தான் காரணமா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? 19ஆம் நூற்றாண்டின் 2வது பகுதியில் ஆங்கில கல்வி கற்ற இந்தியர்கள் புதிய சமூக உறுப்பினர் மத்தியில் தேசிய அரசியல் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டதாமா. இந்த ஆங்கில கல்வி கொடுத்த அந்த அந்த நடுத்தர வகுப்பினர் தான் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி உருவாக்குறதுக்கு காரணமா இருக்காங்களா? பல்வேறு பிரச்சாரங்கள் மூலம் தேசம் மற்றும் தேசியம் குறித்த பல்வேறு மக்களாட்சி சார்ந்த இலட்சியங்கள் பற்றிய கருத்துக்கள் அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முக்கிய பணியை இந்திய அறிவியலாளர்கள் மேற்கொண்டாங்கன்னா, மக்களாட்சினா என்ன? தேசம்னா என்ன? தேசியம் நான் சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அதிக எண்ணிக்கையிலான மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் வட்டார மொழி மற்றும் ஆங்கில அச்சு ஊடகங்கள் வழியாக இது போன்ற கருத்துக்கள் பரப்பப்பட்டன. ஏன்னா, இந்த டைம்ல வந்து படிச்சவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நெறைய நியூஸ் பேப்பர்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பர் வழியா என்ன பண்றாங்க? மக்கள்ட்ட இந்த விஷயங்கள்லாம் போய் சேர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் தேசிய அளவிலான வீச்சை அதிக அகில இந்திய முழுவதும் தொடர்புகளை ஏற்படுத்த திறன் பெற்றிருந்தனர். ஏன்னா, இவங்க கம்மியான பேர் தான் இருந்தாலும், இந்தியா முழுக்க என்ன பண்றாங்க? இந்த அச்சுக்கலையை பயன்படுத்தி இந்தியா முழுவதும் தொடர்பு கொள்றதுக்கான சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர்கள் இவங்கலாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த படிச்சவங்க எல்லாருமே நார்மலா என்ன பண்றாங்க? விவசாயிகள் இல்லாம வழக்கறிஞர்கள் இருந்திருக்காங்க, பத்திரிகையாளர் இருந்திருக்காங்க, அரசு ஊழியர்களா இருந்திருக்காங்க, ஆசிரியர்கள், மருத்துவர் இது மாதிரியான ஏதோ ஒரு நல்ல வேலையில தான் இருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் இங்க இருக்கு பாருங்க. இந்த ஏரியா அப்படியே இம்பார்ட்டன்ட். அப்படியே இம்பார்ட்டன்ட் இது. சென்னை வாசிகள் சங்கம், கிழக்கிந்திய அமைப்பு, சென்னை மகாஜன சபை, புனே சர்வஜனிக் சபை, பம்பாய் மாகாண சங்கம் இதெல்லாம் அப்படியே இது கொடுத்துட்டு வருஷத்துக்கு கேட்பாங்க. அப்படின்னா இந்த அமைப்புகளை இதுல இருக்கிறதே அப்படியே கொடுத்துட்டு இத இயர் வைஸ் உருவாக்கப்பட்ட வருஷத்தின் அடிப்படையில் என்ன பண்ணா வரிசைப்படுத்துங்க அப்படின்னு இதை கூட அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது என்ன பண்ணும் நீங்க நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இங்க இதை பாத்தீங்கன்னா நம்ம ஐயனம் பாக்குறப்ப நல்ல டெப்தா பார்ப்போம். ஓகேங்களா? இதுல இந்த சென்னை வாசிகள் சங்கமும் அடுத்து சென்னை மகாஜன சபை இது ரெண்டு இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இது வந்து சென்னை மாகாணம் சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? இது நம்ம அடுத்த கிளாஸ்ல நல்லா இன்னும் டெப்தா பார்ப்போம். ஓகேங்களா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த அமைப்பு காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனம். காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை உருவாக்குவதே தொடக்க கால இந்திய தேசியவாதிகளின் பங்களிப்பில் ஒன்றாகும். அப்போ ஸ்டார்டிங்ல என்னன்னா அப்படின்னா அந்த காலனி ஆட்சி என்னது ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆட்சி அடிமைப்படுத்தி வைக்கிறது. ஓகேங்களா? அது பற்றின பொருளாதார விமர்சனம். பொருளாதார விமர்சனம்னா என்னது? அதாவது நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். அதாவது இந்தியாவுல உற்பத்தி பண்றீங்கன்னா இந்தியாவுக்குன்னு சில வருமானம் வரணும். அந்த வருமானத்தை என்ன பண்ணும்? இந்தியாவுல தான் நீங்க செலவு பண்ணணும். அன்னைக்கு என்ன பண்றீங்க? பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு நீங்க செலவு பண்ணிக்கிறீங்க. பிரிட்டனுக்கு செலவு பண்ணி பிரிட்டனை டெவலப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி எக்கனாமிக்கலா அதாவது பொருளாதார ரீதியான விமர்சனத்தை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யாரு? தொடக்க கால இந்திய தேசியவாதிகள். ஓகேங்களா? தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே மற்றும் ரமேஷ் சந்திர தத் ஆகிய காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய இந்த விமர்சனத்தை முக்கிய பங்காற்றினர். யாரு? தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே, ரமேஷ் சந்திர தத். ஓகேங்களா? ஓகே. அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நான் 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். இது 3வது கொஸ்டின். இந்த நீதிபதி ரானடேயோட 3 இயக்கங்கள். ஓகேங்களா? இது 3வது கொஸ்டின். நீதிபதி ரானடே பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜி ரானடே. ஓகேங்களா? எம்ஜி ரானடேன்னு ஒருத்தர் பார்த்திருப்போம். எங்க 5வது யூனிட் பார்க்குறப்போ பார்த்திருப்போம். இது சம்பந்தப்பட்ட அந்த 3 இயக்கங்கள் யாருக்கு தெரியுதோ தெரிஞ்சவங்க கமெண்ட் சொல்லுங்க. இந்த 3வது கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே. அடுத்து சந்த விமர்சனங்களை செய்வதில் முக்கிய இந்தியாவை அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக அடக்கியாள்வதன் பிரிட்டிஷாரின் வளத்துக்கு அடிப்படையானது என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்தனர். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கமே முக்கிய தடையாக உள்ளது என்று அவர்கள் முடிவு செய்தனர். ஓகேங்களா? இந்தியாவோட வளர்ச்சிக்கு அவங்களோட காலனி ஆதிக்கமே என்ன பண்றது? அதுதான் முக்கிய பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? குறிக்கோள் மற்றும் வழிமுறைகள். ஒரு அகில இந்திய அமைப்பு உருவாக்குவதற்காக முன்னதன் விளைவாக 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. அப்போ ஒரு அகில இந்திய அமைப்பு இந்தியாவுக்குள்ள ஒரு இந்தியா ஃபுல்லா ஹோல் இந்தியாவும் ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரு அகில இந்தியா அப்படின்னா இந்தியா முழுக்க ஒரு அமைப்பை உருவாக்கத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா 1855ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் அதாவது இந்திய நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? பம்பாய், மதராஸ், கல்கத்தா ஆகிய 3 மாநிலங்களிலும் அரசியல் ரீதியாக தீவிரம் காட்டிய கல்வியறிவு பெற்ற இந்தியர்கள் குழுக்கள் மூலம் மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க ஏஓ ஹியூம் அப்படிங்கிற சேவைகளை வழங்கினார். இவர் யார் அப்படின்னா ரிட்டையர்டு ஐசிஎஸ் ஆபீசர், இந்தியன் சிவில் சர்வீஸோட ஆபீசர். ஓகேங்களா? நம்ம ஐயனம் பாக்குறப்போ இதான் வந்து ஸ்டார்டிங். ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ்னா டாபிக் பார்ப்போம். நம்ம சிலபஸ் வைஸ் என்ன பண்ணுவோம்? டாபிக் போவோம். அங்க பாக்குறப்போ இந்த டாபிக் வந்து பேஸ் பாயிண்ட். ஓகேங்களா? அதுல இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு பெரிய டாபிக். நம்ம அங்க சிலபஸ் பாக்குறப்போ என்ன பண்ணலாம்? டீடைலா பார்க்கலாம். ஓகேங்களா? கிளாஸ் பாக்குறப்போ. ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் 8 தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உமேஷ் சந்திர பானர்ஜி. ஓகேங்களா? அப்போ 1085ல ஃபர்ஸ்ட் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட WC பானர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? WC பானர்ஜின்னு சொல்லுவோம். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் தலைவர். அப்போ உருவாக்குனது யாருன்னா ஏஓஹிம் அவர் தான் அட்வைஸ் கொடுத்திருக்காரு. பட் ஆனா தலைவரா யார் தேர்ந்தெடுத்தாங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. ஓகேங்களா? WC பானர்ஜி. ஓகேங்களா? 1885ஆம் ஆண்டு டிசம்பர் 28 இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் அமர்வு கூட்டம் நடைபெற்றது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்ப நடந்து போயிருக்கு அப்படின்னாக்கா
1885 டிசம்பர் 28 ஓகேங்களா. காங்கிரஸோட முதல் கூட்டம் நடந்துச்சு ஓகேங்களா. ஓகே அடுத்து தேசிய ஒற்றுமை குறித்த உணர்வுகளை ஒருங்கிணைப்பதே காங்கிரஸ் ஆரம்பம். அதான் சொல்லலையா தேசிய ஒற்றுமை. நாமெல்லாம் ஒரே நாடு, ஒரே இடத்துல இருக்கோம். நம்மலாம் ஒண்ணா இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றது தான் அதை கொண்டு வந்தது தான் இவங்களோட முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு ஓகேங்களா. குறிக்கோள் ஒன்றாக இருந்தாலும் பிரிட்டனுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வதும் உறுதி. ஓகே என்னன்னா நம்மலாம் இந்தியர்கள் ஒண்ணா இருக்கணும். அது 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 மட்டும் இல்ல பிரிட்டிஷ்காரங்களுக்கு விசுவாசமா இருந்து நமக்கு தேவைப்பட்டதெல்லாம் நடத்திக்கணும், செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அது போ பிரிட்டிஷ்காரங்களுக்கு விசுவாசமா அவங்களை எதிர்த்து ஒண்ணும் இல்ல. பிரிட்டிஷ்காரங்களுக்கு விசுவாசமா ஓகேங்களா. அடுத்து பிரிட்டனிடம் மேற்கொண்டு செல்வது, மனுக்களை கொடுப்பது, மன்றாடுவது, அதிகார பகிர்வு போன்றவற்றை ஆங்கிலேய அரசுக்கு அரசியல் சாசன கட்டமைப்புக்குள் செய்வது உள்ளிட்ட வழிமுறைகளை காங்கிரஸ் பின்பற்றியது ஓகேங்களா. அதான் இந்திய தேசிய காங்கிரஸ் தான் காங்கிரஸ் இங்க ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்ப என்ன சொல்றாங்க அவங்க கிட்ட கேட்கறது, மன்றாடுவது, மனுக்கள் கொடுப்பது, அத மாதிரியான விஷயங்கள்லாம் பெட்டிஷன் கொடுக்கறது இல்ல பிரேயர் பண்றது ஓகேங்களா. அத மாதிரியான சில விஷயம் தான் பண்ணிருப்பாங்க. அவங்களை எதிர்த்து எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது அந்த அரசியல் சாசன கட்டமைப்புக்குள்ள அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் உருவாக்கி இருக்க இதெல்லாம் பண்ணலாம்னு உனக்கு அனுமதி இருக்கோ அதுக்குள்ள என்ன பண்றாங்க அதுக்குள்ள செயல்பட்டு இருக்காங்க ஓகேங்களா. மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்ட மேடைகளை உருவாக்குது. இதெல்லாம் தான் அவங்களோட இதா இருக்கு கோரிக்கைகளா இருக்கு ஓகேங்களா. மெயின்ஸ் அப்படிங்கிற லெவல்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆனா ஸ்டேட்மெண்ட்ல தமிழ் பிலிம்ஸ் லெவல்ல குரூப் 4 லெவல்ல கொஞ்சம் கேட்கறது ரேர் அப்படினாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இதுல இருக்க 2 விஷயம் முக்கியம் ஓகேங்களா. சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பது ஓகே. நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிப்பது ஓகே. ராணுவ செயல் இது வந்து இது இம்பார்ட்டன்ட். இது வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து 2 டைம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. உள்நாட்டு வரிகளை குறைப்பது ஓகே. நீதிபதி மூலமாக விசாரணை செய்வது ஓகே. அப்ப என்ன பண்றாங்கன்னா கலெக்டர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா நீதியையும் விசாரிச்சிருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா கலெக்டர் என்ன பண்ணுவாரு வரி வசூலிக்கிறது அவரோட வேலை தான். நீதியை பாத்துக்கிறது அவரோட வேலை தான் ஓகேங்களா. இது என்ன பண்றாங்கன்னா நீதிக்கு தனியா சொல்லுங்க, நீதித்துறை வந்து தனியா பிரிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா. அடுத்து ஒரே நேரத்தில் இந்தியாவுக்கும் ஆங்கிலேயருக்கும் ஆட்சி பெருமை நடத்தும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சி பண்ணி அதாவது நான் சொன்னாலே ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஓகேங்களா. அதை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இந்த ஐசிஎஸ் தான் இப்போ வந்து இந்தியா ஐஏஎஸ் அப்படிங்கிற மாறிடுச்சு ஓகேங்களா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படின்னு மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஐசிஎஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. காவல்துறை சீர்திருத்தங்கள் மனச்சட்டத்தை மறுசீலனை செய்தல் ஓகேங்களா. இந்திய தொழிற்சாலைகளின் மேம்பாடு மற்றும் முறையற்ற கட்டணங்கள் மற்றும் பாடல் வரிகளை முடிவு கொண்டது ஓகே. அடுத்து தீவிர தேசியவாதம். தொடக்க கால இந்திய தேசியவாதிகளின் மிதவாத கோரிக்கைகளை தொடர்பாக ஆங்கிலேயர்களின் அணுகுமுறை குறிப்பிட்ட அளவில் மாறவில்லை ஓகே. என்ன ஆச்சுன்னா தொடக்க கால இந்த இந்திய தேசியவாதிகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப மிதவாத போக்கூடியவங்க அப்படின்னா ரொம்ப அவங்களோட செயல்கள் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இல்லைனாக்கா அந்த செயல்களோட என்ன சொல்றது அந்த செயல்பாடோட விளைவு அப்படிங்கிறது இல்லைனாக்கா அந்த செயல்பாடு வந்து எப்ப வெளில வர்றது இல்லைனாக்கா அதுல இருந்து நமக்கு வந்து விடுபடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஒரு அது அவங்களுக்குள்ளேயே ஓகேங்களா அவங்களோட மிதவாத போக்கை எதிர்க்கக்கூடிய இன்னொரு குரூப் யார் சொல்றாங்க தீவிரவாதிகள், தேசிய தீவிரவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா. தீவிர தேசியவாதிகள் ஓகேங்களா என்று அழைக்கப்பட்ட தலைவர்கள் குழுவார் இவர்கள் விமர்சிக்கப்பட்டனர். மனுக்கள் மற்றும் கோரிக்கைகள் கொடுப்பதை விட சுய உதவியில் அதிக கவனம் செலுத்தினர். சுய உதவியில அதிகமா கவனம் செலுத்தினது யாரு தீவிர தேசியவாதிகள் ஓகேங்களா. பங்க பிரிவினை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஓகேங்களா. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் ஓகேங்களா. அடுத்து 1905ஆம் ஆண்டில் வங்கப்பிரிவினை மீது 1905 வங்கப்பிரிவினை ஓகேங்களா. வங்கப்பிரிவினை வங்கப்பிரிவினை எந்த வருஷம் டேரக்டாவே கொஸ்டின் கேட்பாங்க. வங்கப்பிரிவினை எந்த வருஷம் 1905 ஓகேங்களா. இந்தியா முழுவதும் விரிவான போராட்டங்கள் பரவ இந்த பிரிவினை வலுவுறுத்துவதன் மூலம் இந்தியா தேசியத்தின் இயக்கத்துக்கு புதிய அத்தியாயம் தொடங்கியது ஓகேங்களா. இந்திய பிரிவினைக்கு வலியுறுத்துறது இந்தியா வந்து தேசிய இயக்கத்துக்கு அது ஒரு காரணமா இருந்திருக்கு ஓகேங்களா. இந்துக்கள் முஸ்லிம்கள் இடையே பிளவை உருவாக்க வங்காளத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அரசியல் நடவடிக்கைகள் அடக்க வங்கப்பிரிவினை நுட்கப்பட்டது ஓகே. அந்த வங்கப்பிரிவினைக்கு மிக முக்கியமான ஆள் இவர் தான் யாரு இந்த கர்சன் பிரபு இந்த போட்டோல இருக்கிறா இல்லையா இவர் தான். வங்காளிகளின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி தேசியவாத இயக்கத்தில் வழிவிலக்க செய்வது வங்க பிரிவினைக்கான நோக்கம் என்று வெளிப்படையாக சொல்ல. அப்போ அதுக்கான நோக்கம் என்ன அப்போ இந்தியாக்குள்ள எப்படி இருக்கு இல்லையா. இந்தியாக்குள்ள பங்களாதேஷ் இங்க இருக்கு ஓகேங்களா. இவங்கள இந்தியா இங்க இருக்கு. இவங்க 2 பேரும் பிரிக்கணும். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்க சில விஷயங்களுக்கு ஈடுபடுறாங்க. சோ இவங்கள ரெட்டா பிரிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இவங்க இந்த விஷயத்துக்குள்ள வர மாட்டாங்க, இவங்க இந்த விஷயத்துக்குள்ள வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவையும் அந்த இப்ப பங்களாதேஷ் சொல்லக்கூடிய வங்காளத்தை என்ன பண்றாங்க ரெட்டா பிரிக்கணும் ட்ரை பண்றாங்க. இந்த கல்கட்டாலாம் இந்த ரீஜன்ல தான் வரும் ஓகேங்களா. வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டது. வங்காளத்தை 2 நிர்வாக பிரிவுகளின் கீழ் பிரித்து வைப்பதன் மூலம் வங்காள மொழி பேசும் மக்களை ஒரு மொழி சிறுபான்மை அளவுக்கு கர்சன் பிரபு குறைத்து விட்டார் ஓகேங்களா. கர்சன் பிரபு இந்த வேலை தான் பார்த்தாரு ஓகேங்களா. அடுத்து அதே மாதிரி குறைத்து விட்டார். முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் கூட அனுபவிக்காத ஒற்றுமையை முஸ்லிம்கள் கிழக்கு வங்காளம் என்ற புதிய மாகாணத்தில் அனுபவிப்பார்கள் என்று கர்சன் உள்ளிட்டார். அப்போ கர்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி முஸ்லிம்கள் ஆட்சி இருந்தது முகலாயர்கள் தான் வந்து யாரு முஸ்லீம் ஆட்சியாளர் ஓகேங்களா. அவங்க டைம்ல முஸ்லிம்களுக்கு அதிகமான வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சுதந்திரம் இருந்திருக்கு. அதிகமான வந்து அந்த சில விஷயங்கள்லாம் இருந்திருக்கு ஓகேங்களா. பட் அதை விட அதிகமா வந்து புதுசா உருவாக்கக்கூடிய அந்த கிழக்கு வங்காளம் அதை பிரிக்கிறோம் இல்லையா. நான் சொன்னேன் இல்லையா இந்த பக்கம் தான் கிழக்கு வங்காளம் சொல்றாங்க ஓகேங்களா. இந்த ரீஜனை கிழக்கு வங்காளம் சொல்றாங்க. இங்க இருக்கிறவங்க அனுபவிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஓகேங்களா.
மத அடிப்படையில் வங்காள மக்களை பிரிக்க நினைத்த பிரிவினையானது அவர்களே பிரிப்பதற்கு பதிலாக கொண்டு அப்போ மத அடிப்படையில இந்து முஸ்லீம்னு பிரிக்க அவர் நினைச்சது, பட் அவங்க பிரிக்கிறதுக்கு பதிலா ஒண்ணா சேர்த்துருச்சுன்னு சொல்றாரு. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? என்ன ஆயிடுச்சாப்பா? அப்போ வந்து ஒண்ணா சேர்த்துட்டாங்கன்னு சொல்றாரு. வங்காள அடையாளத்தை உணர்வு பெருமையுடன் உருவாக்க வட்டார மொழி பத்திரிகைகளின் வளர்ச்சி பெருமக்கிய ஓகேங்களா? வட்டார மொழி பத்திரிகை அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணிருக்கு. ஓகேங்களா? வங்க பிரிவினையை தடுக்க தவறிய மித தேசியவாத தலைவர்கள் வங்க பிரிவினையை தடுக்க தவறிய மித தேசியவாத தலைவர்கள் தங்களுடைய உத்திகள் பற்றி மறு சிந்தனைக்கு நிர்பயிக்கப்பட்டார்கள். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஓகே வங்க பிரிவினையை தன்னால தடுக்க முடியல. நம்ம வந்து என்ன பண்றோம்? அவங்களுக்கு பெட்டிஷன் குடுக்குறோம். அவங்க கிட்ட கேட்கிறோம். அவங்களோட அரசியலமைப்புக்கு உட்பட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்ப போராடுறோம். பட் ஆனா, இது அவங்களுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ற மாரி இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? நம்பளோட ஐடியாஸையும் நம்ம பண்ற விஷயங்கள நம்ம மாத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டாங்கங்களா? ஆர்ப்பாட்டங்களுக்கு புதிய வழிமுறைகளையும் அவர்கள் தேடத் தொடங்கினார்கள். ஓகேங்களா? ஆர்ப்பாட்டத்துக்கு புதிய வழிமுறையையும் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பது அவற்றில் ஒரு முறையாகும். அப்போ இங்க பாருங்க பொருட்களை புறக்கணிப்பது. அப்போ இந்திய பொருட்களை வாங்குறது அப்படிங்கிற மாரி சுதேசி இயக்கம்னு சொல்றாங்க. அதாவது சுதேசி இயக்கம்னா என்னது? நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் தற்சார்பு நிலையை அடையுது. நம்ம நாட்டுல உருவாக்கி இருக்கக்கூடிய பொருட்கள நம்ம பயன்படுத்துறது. அதான் சுதேசின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கொள்கை வங்கப் பிரிவினையை திரும்பப் பெறுவதை உறுதி செய்வதில் இன்னமும் இணக்கப்பட்டிருந்தது. ஆமா. அப்போ மிதவாத தேசியர்கள் என்ன பண்ணிருக்காங்க? சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது மூலியமா ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணிருக்காங்களா? முழுமையான மறைமுக எதிர்ப்பை துவங்குவதற்கு பிரச்சாரத்தை பயன்படுத்த மிதவாத தேசியவாதிகள் ஆதரவாக இல்லை. ஓகே. மற்றொரு புறம் தீவிர தேசியவாதத்தின் வங்காளத்தை தாண்டி இந்த இயக்கம் விரிவு செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் பொதுமக்களை போராட்டத்தை துவக்க ஆதரவாக இருந்தனர். அதாவது ஒரு போராட்டத்தை துவக்கிறதுக்கு தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க? வங்காளத்தை தாண்டியும் நம்ம வந்து வெளில போகணும். அதாவது இந்த பகுதியில பிரச்சனை, இந்த பகுதி மக்கள் மட்டும் தான் போராடணும் அப்படி இல்ல. இது என்ன பண்றாங்க? இந்த நம்ம இந்திய தேசியம்னு சொல்லக்கூடிய தேசிய அளவுல பெரிய பிரச்சனை ஆக்கணும்ன்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து 1905 அக்டோபர் 16 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்ன டே சொல்றாங்க? வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினையான போது. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல 2 பார்ப்போம். இங்க பார்க்க மாட்டோம். நம்ம சிலபஸ் பார்க்கும். இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. வங்காளம் எப்போது அறிவிக்கப்பட்டது 1. அடுத்து இது நடைமுறைப்படுத்தப்பட்டது 2வது. இப்ப இங்க குடுத்திருக்கிறது 2வது டேட் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? இந்த நாள் என்ன பண்றாங்க? துக்க நாளா அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? வங்காளம் அதிகாரப்பூர்வமான பிரிவினையானது 1905 அக்டோபர் 16. ஓகேங்களா? இந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க தான் வந்து அதிகாரப்பூர்வமா இந்த டேட்ல இருந்து பிரிச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது துக்க நாளா அனுசரிக்கிறாங்க. அந்த பிரிச்ச நாள் என்ன பண்றாங்க? துக்க நாளா அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆயிரக்கணக்கானோர் கங்கை நதியில் புனித நீராடியோடு வந்தே மாதரம் பாடலை படி கங்கை நதியில நீராடி என்ன பண்ணிருக்காங்க? புனித நீராடியோடு வந்தே மாதரம் பாடியபடி போயிருக்காங்க. எதுக்கு? வங்க பிரிவினை கொண்டுட்டு வந்ததுனால கல்கத்தாவின் சாலைகள்ல. ஓகேங்களா? கங்கை நதியில புனித நீராடி வந்தே மாதரம் பாடி எங்க கல்கத்தா சாலைகள்ல ஊர்வலம் போயிருக்காங்க. ஓகேங்களா? அணிவகுத்து சென்றார்கள். ஓகேங்களா? வங்காளத்தில் புறக்கணிப்பும் சுதேசி இயக்கம். ஓகே. அடுத்து என்னன்னாக்கா புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும் இந்தியாவை தற்சார்பு அடைய செய்ய விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாக எப்போதும் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருந்தது. அதாவது புறக்கணிப்பு அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இல்ல அவங்களோட பொருட்கள வாங்கக்கூடாது. சுதேசி இயக்கம் அப்படின்னா, அவங்க பொருட்கள நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னா, அந்த பொருள நீங்க பயன்படுத்தவே கூடாதுன்னு இல்ல. பட் அதுக்கு பதிலா இந்திய மக்களால இல்ல இந்தியாவுல உருவாக்கப்பட்ட அந்த பொருள நீங்க பயன்படுத்தணும். ஓகேங்களா? அப்படி பயன்படுத்தினாவும் இந்தியா ஒரு தற்சார்பு இந்திய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அல்ல இந்திய விவசாயிகள்ட்ட சாரி இந்திய கைவினைப் பொருட்கள்ட்ட இருக்கக்கூடிய அத வாங்குறது. இல்ல இந்திய வெளிநாட்டு துணிகள வாங்காம இந்தியாவுல நெசவு செய்யப்பட்ட அந்த துணிகள வாங்குறது. அந்த கதர்லாம் சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் வாங்குறது அப்படிங்க மூலியமா இந்தியாவ தற்சார்பு அடைய முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? 2ம் இணைஞ்சு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வங்காளத்துல சுதேசி இயக்கத்தின் போது 4 முக்கிய போக்குகள் அப்போ வங்காளத்துல சுதேசி இயக்கத்துல என்ன பண்றாங்கன்னா, 4 முக்கிய போக்கு காணப்பட்டிருக்கு. என்னது? 1 மிதவாத போக்கு. நம்ம சொன்னோம் இல்லையா? அது கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும். அவங்கள்ட்ட பெட்டிஷன் போட்டு அவங்கள்ட்ட கேட்டு நடக்குது. 2வது ஆக்கப்பூர்வ சுதேசி. இந்த சொன்ன மாரியா, இந்த சுதேசி அப்படின்னாக்க உள்நாட்டு பொருட்கள் வந்து அதிகமா உற்பத்தி செய்ய ஆரம்பிக்குது. தீவிர தேசியவாதம். அதாவது இந்த மிதவாத போக்குக்கு ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா? அடுத்து புரட்சிகர தேசியவாதம் அப்படின்னாக்கா, இந்த வன்முறை சார்ந்த கொஞ்சம் அதிகமான வன்முறை அது மாதிரியான சில விஷயங்கள் என்ன சொல்றாங்க? புரட்சிகர தேசியவாதம் சொல்றாங்க. ஓகேங்களா? ஆக்கப்பூர்வ சுதேசி. அப்ப சுதேசிய பத்தி கொஞ்சம் பார்க்கணும். ஓகேங்களா? சுதேசி அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக். கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஆக்கப்பூர்வ திட்டங்கள் அனைத்தும் பெரும்பாலான சுய உதவியை வலியுறுத்தின. ஆங்கிலேய ஆட்சியின் கட்டுப்பாட்டில் சிக்காம சுதந்திரமாக செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் மாற்றாக உருவாக்குவது குறித்து அது கவனம் செலுத்தியது. ஓகேங்களா? உள்ளாட்சி அமைப்புல மாற்றத்தை செலுத்துறது கவனம் செலுத்தியிருக்கு. மக்களை சுயமாக வலுவாக்க வேண்டிய அவசியம் குறித்து அது வலியுறுத்துது. அது என்னன்னா, நீங்க சுயமாவே நீங்க சுயதொழில் செய்யறது மூலியம் சுயமா நம்ம பயனடைறோம் இல்லையா? அது மாரி இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. துணிகள், கைத்தறி ஆடைகள் மற்றும் சவக்காரம். ஓகேங்களா? சவக்காரம். இந்த வேர்டு நல்லா இருக்கு. சவக்காரம். மட்பாண்டங்கள், தீப்பெட்டி, தோல் பொருட்கள் ஆகியன எங்கும் பரவியிருந்த சுதேசி கடைகளில் விற்கப்பட்டன. இதெல்லாம் வந்து என்னது? இதெல்லாம் குடிசை தொழில் வீட்டிலேயே செய்யக்கூடியது. ஓகேங்களா? அதெல்லாம் பண்றாங்க. ஓகேங்களா? மறைமுக இருப்பு. 1906 சுதேசி இயக்கம் மாற்றுப்பாதையை செல்ல தொடங்கியது. என்னாச்சு? 1906ல என்ன ஆயிடுச்சு? வேற ஒரு பாதையில போக ஆரம்பிச்சிருக்கு. என்னது? இந்த புதிய திசையில் சுதேசி இயக்கம் 4 அம்சங்களை கொண்டிருந்தது. அதாவது ஆல்ரெடி இருந்தது விட இப்போ என்ன புதிய பாதையில போகுது. இந்த புதிய பாதையில போறப்ப 4 அம்சங்கள் இருக்காம். என்னது? அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது. ஓகே 1. 2வது என்னது? அரசு பள்ளிகள், கல்லூரிகளை புறக்கணிப்பது. நீதிமன்றங்கள், பட்டங்கள் மற்றும் அரசு வேலைகளை புறக்கணிப்பது. ஓகே. 2.
சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்துது 3. 4. பொறுத்துக்கொள்ளும் அளவை தாண்டி ஆங்கிலேயர்கள் அடக்குமுறை இருக்குமானால் ஆயுதமேந்திய கிளர்ச்சிக்கு ஆயத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு என்னது இன்கேஸ் அவங்க நம்மள ஓவரா டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா ஆயுதமேந்திய புரட்சிக்கு தயாராகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து தீவிர தேசியவாதம். அந்த மிதவாத தேசியவாதத்துக்கு ஆப்போசிட் சைடு அப்படி. ஓகேங்களா. பஞ்சாபின் லாலா லஜபதி ராய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க 3 பேரும் வருவாங்க. பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம். இவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. பஞ்சாபோட லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவோட பால கங்காதர திலகர், வங்காளத்தோட பிபின் சந்திரபால். இவங்க 3 பேரும் முக்கிய தலைவர் எது சுதேசி காலகட்டத்துல. ஓகேங்களா. இந்த சுதேசி காலத்துல என்ன சொல்றாங்க, லால் பால் பால் யாரு, லாலா லஜபதி ராய். ஓகே, யாரு, பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால். இந்த 3 பேரையும் லால் பால் பால் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. இவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படியே கேட்பாங்க. சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசத்தின் இயங்கு தளமாக பஞ்சாப், மகாராஷ்டிரா அதை பார்த்தோம் இல்ல, மேல பார்த்தோம் இல்லையா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம் ஆகிய உருவெடுத்தன. தென்னிந்தியாவில் வாவுஸ் இங்க பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் பாக்குறோம், தென்னிந்தியாவில இருந்து ஒரு பேர் வராரு. எங்க வராரு பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ்குள்ள இருக்கிற அந்த டைம் சுதேசிக்குள்ளே உள்ள வராரு. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியதை அடுத்து தூத்துக்குடியையும் என்ன பண்ணிருக்காரு, இது கூட சேர்த்திருக்காரு. அப்போ இந்த மேல சொன்ன இந்த 3 இடங்களுக்குள்ள இந்த மகாராஷ்டிரா, வங்காளம், பஞ்சாப் இது மட்டும் இல்ல, என்னது இந்த தூத்துக்குடியும் கூட இந்த சுதேசி இயக்கத்துல பங்கெடுத்து இருக்கு. ஓகேங்களா. சுதேசி இயக்கத்தின் மிக முக்கிய தளமாக விளங்கியது. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த டேட்டா அப்படியே கேட்டிருக்காங்க. இது இந்த பேரை அப்படியே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இது அப்படியே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஓகே. அடுத்து சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம். சுயராஜ்யம் என்ற தன்னாட்சி அடைவது தீவிரவாத தன்மை தலைவர்கள் குறிக்கோளில் ஒன்றாக இருந்தது. ஓகேங்களா. சுயராஜ்யம் அப்படின்னா தன்னாட்சி. என்ன சொல்றது, நாங்க வந்து சுயமா நாங்க வந்து எங்களை ஆட்சி பண்ணோம் அப்படின்னாக்கா நாங்களே எங்களை ஆட்சி பண்ணி தன்னாட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ரெண்டுல ஏதாவது வேணும். ஓகேங்களா. பட் ஆனா சுயராஜ்யம் என்ற வார்த்தையின் பிறகு அப்போ சுயராஜ்யம் அப்படிங்கறதுல எல்லாரும் குறிக்கோளா இருக்காங்க. பட் ஆனா சுயராஜ்யம் அதோட பொருள்ல தலைவர்களே சில மாறுபாடுகள் இருக்கு. மாறுபாடுகள் அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் சுயராஜ்யம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. திலகரை பொறுத்தவரை அப்போ திலகர் என்ன நினைக்கிறாரு, திலகரை பொறுத்தவரை சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய பொருட்களிலிருந்து தங்களை விடுதலை. ஓகேங்களா. இது கேட்கறதுக்கு இன்கேஸ் வாய்ப்பு இருக்கு. திலகர் என்ன பண்ணிருக்காரு, சுயராஜ்யம்னா என்னன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஹோம் ரூல் இயக்கம், தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல். லோகமானிய பாலகங்கர திலகர். ஓகே. லோகமானிய பாலகங்கர திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் அம்மையார் 2 பேர் தலைமையிலான தன்னாட்சி இயக்கத்தின் போது இந்திய தேசிய இயக்கம் தீவிரப்பட்டு அப்போ இவங்க 2 பேரும் உள்ள வரப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவோட தேசிய இயக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆகுது. ஓகேங்களா. முதல் உலக போரும் இந்தியா போரின் பக்கத்துல இருந்தா தன்னாட்சி இயக்கத்துக்கான பின்னணியாகும். என்ன சொல்றாங்கன்னா, அந்த உலக முதல் போர்ல 1914 ஜெர்மனிக்கு எதிராக என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டன் போர் அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த டைம்ல இந்தியா என்ன பண்ணிருப்போம்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து தன்னாட்சி கொடுத்துருவோம் அப்படிங்கிறத என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க அதை பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தின எந்த விதமான உறுதிப்பாடும் இல்லாம இருக்கும். அதான் சொல்லிருக்கேன், பல இடங்கள் இந்திய துருப்புகள் அனுப்பப்பட்டன. ஆனால் இந்த குறிக்கோள் குறித்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எந்த விதமான உறுதிப்பாடும் இல்லை. இந்தியாவின் தன்னாட்சிக்கு வழிவகுக்கும் மருந்துக்காக உதவாமல் ஆங்கிலேய அரசு ஏமாற்றியதால் ஆங்கிலேய அரசுக்கு நெருக்கடி தரும் பல புதிய இயக்கத்துக்கு அழைப்பாக அது உருவெடுத்தது. அவங்க நினைச்சது யாரு, இந்திய மக்கள் நினைச்சது ஒண்ணு, அவங்க அதை செய்ய முடியல. ஓகேங்களா. தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்கள். தன்னாட்சி இயக்கத்தோட குறிக்கோள் என்ன, இது ஸ்டேட்மெண்ட் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் அரசுகள் தன்னாட்சி என்பது. ஓகே. தன்னாட்சி பகுதி என்ற தகுதி அடைவது, டொமினியன் அப்படிங்கிற ஸ்டேட் அடைகிறது. ஓகேங்களா. ஆஸ்திரேலியா, கனடா, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து ஆகியவற்றுக்கு பின்னர் இந்த அரசாட்சி சாராத நிலை வழங்கப்பட்டது. அவர்களின் இலக்குகளை அடைய வன்முறை அல்லாத அரசியல் சாசன அவர்களை. ஓகே. அப்படின்னா ஓகே, அவங்க இலக்குகளை அடைய வன்முறை அல்லாத சில விஷயங்களை பண்ண முடியும் அப்படிங்கறத கேட்கறாங்க. ஓகேங்களா. அடுத்து தன்னாட்சி இயக்கமும் அதனடுத்து மித தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகளின் மறுஇணைப்பு காரணமாக முஸ்லிம்கள் புதிய பேச்சு அப்போ முஸ்லிம்ஸ்கள் வந்து உள்ள இணையறாங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சில காரணங்களால என்ன பண்ணிருப்பாங்க, முஸ்லீம் லீக் என்ன பண்ணிருப்பாங்க, முஸ்லீம் லீக்ல சேர்ந்து முஸ்லிம்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த தேசிய இயக்கத்துல இருந்து வெளில போயிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்து லக்னோ ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட லக்னோ ஒப்பந்தம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, லக்னோ ஒப்பந்தம் 1916. ஓகே. 1916 லக்னோ ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக்கும் இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி என்பதை ஏற்றுக்கொள்ளுது. அப்போ 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துக்கிறாங்க. ஓகேங்க. யாரு, காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும். அதுக்கு முஸ்லீம் லீக் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. என்னது, முஸ்லீம் லீக் தனி தொகுதியில கேட்பாங்க. அந்த தனி தொகுதியை காங்கிரஸ் என்ன பண்ணிடும், கொடுத்துரும். அப்போ அதனால ரொம்ப முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கிய ஒப்பந்தம் எது, 1916 லக்னோ ஒப்பந்தம். இது அப்படியே கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா. அடுத்து பிரிட்டிஷாரின் பதில் நடக்கவில்லை. சுயராஜ்யத்துக்கான கோரிக்கையை திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் எழுப்பிய போது, யாரு, திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் பார்த்தோம். பிரபலத்துடன் தலைவர்கள் தனிமைப்படுத்தி அவர்களை செயல்படுத்தி அதே என்னன்னா தலைவரை பிரிச்சு அரஸ்ட் பண்றது அந்த மாதிரியான சில விஷயங்களை திரும்ப பண்ணிருக்காங்களா. 1919 மாண்டேக சென்ஸ்போர்ட் திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவித்தது. ஓகே. என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் 1909 ஆரம்பிச்சிருப்பாங்க. யாரு, மிண்டோ மார்லி அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து 10 வருஷம் கழிச்சு அடுத்து மாண்டேக சென்ஸ்போர்ட் திருத்தங்கள் ரிலீஸ் ஆகுது. என்ன சொல்றாங்க, இதன் மூலம் இந்தியா தன்னாட்சி நோக்கி படிப்படியாக முன்னேற உதவி கூறப்பட்டது. என்னது, தன்னாட்சி தான் கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனா தன்னாட்சி தரமாட்டோம், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுவே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அடுத்து இந்திய தேசியவாதிகள் இடையே இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுது. ஆமா, அதாவது உடனே தன்னாட்சி கொடுத்தோம் பார்த்தா வேணா பொறுமையா இப்பதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போனாலும் இன்னும் எத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் தெரியல அப்படின்ற மாதிரி பயந்துருக்காங்க. மேலும் ஒரு பீரியடியாக தன்னிச்சையான கைது மற்றும் கடும் தண்டனைகளுடன் கூடிய ரவுலட் சட்டம்
இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம அடுத்தது பார்க்க போறப்போ, இதுதான் வந்து ரொம்ப பெரிய இதா இருக்கும். சரிங்களா? இந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது சார் சிட்னி ரவுலட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாரு. சிட்னி ரவுலட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாம உங்கள கைது பண்றது. எந்திச்சு சாதாரண ஒரு பிரச்சனைக்காக என்ன பண்றது, உங்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை குடுக்குறது. அதான் வந்து ரவுலட் சட்டம். இது வந்து காந்தி வந்து கருப்பு சட்டம்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த யூனிட்ல பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்து முக்கியமான ஏரியா. ஓகேங்களா? ஓகே. இந்த டாபிக் வந்து இதோட முடியுது. ஓகேங்களா? இங்க இருந்து அடுத்த டாபிக் ஸ்டார்ட் ஆகும். இந்த கருப்பு சட்டம் அப்படிங்கிறது முடியுது. இந்த கருப்பு சட்டம் அப்படிங்கிறது தான் காந்தியோட போராட்டங்கள்லயே மிகப்பெரிய ஒரு போராட்டமாவும் இருந்திருக்கும் அது. ஓகேங்களா? இந்தியாவிலேயே ஒரு டர்னிங் பாயிண்ட் அது மாறி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, புக் பேக் கொஸ்டின்ஸ் போலாம். நெறைய எழுதிட்டேன் போல இருக்கு. லோட் ஆகுது. ஓகே. ஓகே. என்ன பண்ணுங்க, இப்போ இவ்வளவு நேரம் கிளாஸ் பார்த்தீங்க இல்லையா? பவுஸ் பண்ணிட்டு இந்த இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க. ஓகேங்களா? சொல்லிடுறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ இவ்வளவு நேரம் கவனிச்சதுல உங்களுக்கு இந்த ஆன்சர் வருதா? இல்ல தெரியுதா? இல்ல டவுட் இருக்கா? அப்படின்ற மாரி பாருங்க. ஓகேங்களா? அடுத்து போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 1818ஆம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் சாஜி ஷரியத்துல்லா என்பவர் எதிலிருந்து எதை தொடங்கினார்? இதுதான் ஃபர்ஸ்ட் இயக்கம். பார்த்தோமா? எந்த எந்த இயக்கத்தை தொடங்கினாரு? பராசி இயக்கம். 1818ல தொடங்கியிருப்பார். ஓகேங்களா? இப்போ சாஜி ஷரியத்துல்லா, பராசி இயக்கம். ஓகேங்களா? வகாபி இயக்கம் காமிச்சது அதுக்கு அடுத்த இயக்கம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தாப்புல வந்திருக்குது வகாபி கிளர்ச்சி. ஓகேங்களா? அடுத்து நிலம் கடவுளுக்கு சொந்தம். நான் சொன்னேன் இல்லையா? அங்க சொல்றப்பயே சொன்னேன். நிலம் கடவுளுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னது யாரு? அப்படி சொன்னதுனால நிலத்தின் மீது வரி விதிப்போ அல்லது வாடகை வசூலிப்போ கூடாதுன்னு சொன்னது யாரு? யாரு? சாஜி ஷரியத்துல்லாவோட பையன். யாரு? ஞாபகம் இருக்கா? டுடுமியான் தான் அவரோட பையன். ஓகேங்களா? சாஜி ஷரியத்துல்லாவோட பையன் அவர்தான். ஓகேங்களா? அடுத்து நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு வெளிச்சப்பட்டவர்கள் யார்? யாரு? ராஜ்மஹால் குன்றுகளை விட்டு விரட்டப்பட்டவங்க யாரு? இவங்க தான். இதுவும் முக்கியம். ராஜ்மஹால் குன்று அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ராஜ்மஹால் குன்று. இங்க இந்த விட்டு தான் அவங்க வந்து விரட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? யாரு? சந்தாலர்கள். ஓகேங்களா? இதன் அடிப்படையில் தான் சந்தால் ஃபர்கானா மண்டலம் அப்படிங்கிற ஒண்ணு உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து கீழ்கண்டவருடைய தீவிர தேசியவாதி யார்? யாரு? தாதாபாய் நவ்ரோஜியா, கோவிந்த் ரானடவா, பிபின் சந்திரபாலா, அப்புறம்னா ரமேஷ் சந்திர சந்திராவா. ஓகேங்களா? யார் அப்படின்னா பிபின் சந்திரபால். ஏன்னா தாதாபாய் நவ்ரோஜியா இருக்கட்டும், கோவிந்த் ரானடவா இருக்கட்டும், ரமேஷ் சந்திரா இவங்க 3 பேரும் பொருளாதார அறிஞர்கள். ஓகேங்களா? அப்போ தீவிர தேசியவாதி அப்படின்னா பிபின் சந்திரபால். அடுத்து வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? 1905 அக்டோபர் 16. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டேட் அது. ஓகேங்களா? அக்டோபர் 16. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் இயற்றப்பட்டது? தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம். கோல் கிளர்ச்சியா, இண்டிகோவா, முண்டா கிளர்ச்சியா, தக்கான கிழங்களா? தக்கான கழகம் வந்து 1875 பூனா அருகேல சூஃபா அப்படிங்கிற இடம் பார்த்தோம். முண்டா கிளர்ச்சி அப்படிங்கிறது பிர்சா முண்டா அவரோட தலைமை நடந்திருக்கும். இதுதான். ஓகேங்களா? முண்டா கிளர்ச்சி. இண்டிகோ கிளர்ச்சியில என்ன பார்த்தோம்? நீல் தர்பன் அப்படிங்கிற ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? சோட்டா நாக்பூர் 1908ல பார்த்தோம். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908. அடுத்து 1916 ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய முதல் வைத்தவர் யார்? ஓகே. இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோமா? பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. பட் ஆனா வந்து தன்னாட்சி இயக்கம்னா 2 பேர் வருவாங்க. ஒண்ணு அன்னி பெசன்ட் அம்மையார் வருவாரு. இன்னொன்னு திலகர் வருவாரு. பட் ஆனா இங்க ஓகே. இங்க நம்ம கிளாஸ் இதுல குடுக்கல. பட் இருந்தாலும் என்னன்னா தன்னாட்சி இயக்கத்துக்கு 2 பேரு. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யார்? ஏப்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர்தான். யாரு? திலகர். அண்ட் அடுத்தது அன்னி பெசன்ட் அம்மையார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செப்டம்பர்ல தான் எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா மெட்ராஸ்ல. இதுல இது குடுக்கல. பட் இருந்தாலும் நம்ம கிளாஸ் பார்க்குறப்போ சிலபஸ் வைஸ் கிளாஸ் நம்ம போவோம். ஐஎன்எம் கிளாஸ் போவோம். அங்க பார்க்குறப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப அன்னி பெசன்ட் அம்மையாரும் திலகரும் தன்னாட்சி இயக்கம் சம்பந்தப்பட்டது தான். பட் ஏப்ரல்லயே இத ஃபர்ஸ்ட் தொடங்கி வச்சது யார் அப்படின்னா திலகர். ஓகேங்களா? அண்ணாச்சி இயக்கம் இந்த கான்செப்ட் வந்து அன்னி பெசன்ட் அம்மையாரோடது. பட் ஆனா இந்தியாக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது திலகர். செப்டம்பர் காலகட்டங்கள்ல மெட்ராஸ்ல துவங்கி இருக்குது யாருனாக்கா அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகேங்களா? நீள்தரப்பு நாடகம் மூலமா இந்திய விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயத்தை கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார்? ஞாபகம் இருக்கா? யாரு? தீனபந்து மித்ராவா, ரமேஷ் சந்திர தத்தா, தாதாபாய் நவ்ரோஜியா, பிர்சா முண்டாவா? தீனபந்து மித்ரா. ஓகேங்களா? இண்டிகோவின் கண்ணாடி. ஓகே. மன்னராட்சிக்கும் நில சுதந்திரங்களுக்கும் எதிரான இயக்கம் 1827ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்போ இது வகாபி கிளர்ச்சி. வகாபி கிளர்ச்சி பார்த்தோம் இல்லையா? பசவத் பகுதியில வகாபி கிளர்ச்சி. அப்ப 1818 அப்படின்னாக்கா வந்து பராசி இயக்கம். பராசி இயக்கம் சாஜி ஷரியத்துல்லா. அடுத்து 1827 அப்படின்னா வகாபி கிளர்ச்சி. ஓகேங்களா? அடுத்து சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய கிளர்ச்சி. சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த
மிகப்பெரிய கிளர்ச்சி என்ன கிளர்ச்சி? கோல் கிளர்ச்சி. சோட்டா நாக்பூர், சிங்புங் பகுதியில நடந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்த டேஸ் சட்டம் பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்தது. எந்த சட்டம் ஞாபகம் இருக்கா? 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். இது என்ன பண்ணியிருக்கோம்? பழங்குடி நில மக்களை உள்ள நுழைய என்ன பண்ணியிருக்கோம்? நிறைவேற்றிருக்கோம். ஓகேங்களா? 1908. ஓகேங்களா? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் சேம் அதுதான் 1908. சரி, இங்கே பாருங்க அதேதான். டபிள்யூசி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1885. யார் உருவாக்கியிருப்பா? யாரோட ஹெல்ப்? ஏஓ ஹியூம். ஓகேங்களா? 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். மீர் ஜாஃபரிடம் இருந்து 2,25,00,000 ரூபாயை வாங்கி கிழக்கிந்திய கம்பெனி அதை பிரிட்டனை தொழில் ஆமா பார்த்தோம், உண்மை. 1932 to 31 ஆண்டுகளில் அரசு அதிகாரிகள் மற்றும் கடன் கொடுப்பிற்கு எதிராக கிளர்ச்சியை மக்கள் ஒருங்கிணைத்தனர். ஆமாவா? ஆமா. ஏன்னா மக்களுக்கு பெரிய பிரச்சனை இவங்க 2 பேரும் இருப்பாங்க. ஓகேங்களா? 1850 ஆண்டு சந்தால் மற்றும் கிளர்ச்சிக்காரர் சித்துமர் ஆகிய சந்தார்கள் தலைகள் தலைமை ஏற்றனர். கரெக்டா? கரெக்ட் தான். ஆமா, 1855 தான். 1879 ஆண்டு சந்திரர்கள் வசம் இருந்த பகுதியில் ஒழுங்குபடுத்தல் சட்டம் இயற்றப்பட்டது. 1780 இல்லையே, இது வந்து 1855. ரெண்டு சட்டம் பார்த்தோம். ஓகேங்களா? 1855 ஒண்ணு. இதே வருஷம் தான். இந்த சித்துக்கணு போராடி இருப்பாங்க இல்லையா, அதே வருஷம் தான் அந்த சட்டம் ஏற்றிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த சர்தார் ஃபர்கானா மண்டலம் சொல்லிட்டு. ஓகேங்க, சர்தார் ஃபர்கானா மண்டலம் 1855. 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். ஓகேங்களா? இது ரெண்டும் ஞாபகம் மாற்றக்கூடாது. அப்போ இது தப்பு. அப்போ 1, 2 மற்றும் 3 சரியானது. ஓகேங்களா? அடுத்து காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை செய்த ஆரம்பகால இந்திய தேசியவாதிகள் மிக முக்கியமான பங்களிப்பு. ஆமா, அந்த 3 பேர் பார்த்தோம். தாத்தா பனவருச்சி, ரமேஷ் சந்திர தத், அப்புறம் யார் பார்த்தோம்? நீபதி மகேந்திர ரானடே. அவங்க 3 பேர் பார்த்தோம். ஓகேங்களா? இந்தியாவில் வறுமை அதிகரிக்க சமய ரீதியான சுரண்டலே மிக முதன்மை காரணம் என ஆரம்ப கால தலைவர்கள் கருதினர். ஆமாவா? இதை பத்தி நம்ம எதுவும் பார்க்கலையே. சமய ரீதியான சுரண்டம் பார்க்கல. ஓகே, வெயிட் பண்ணுவோம். சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சி எட்டுவது மிதவாத தேசிய தலைவர்களும் குறிக்கோள்கள் ஒன்றாக இருந்தது. ஆமா, பார்த்தோம். மிதவாத தேசியம் என்ன பண்ணாங்க? தங்களோட திட்டத்தை மாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டாங்க. ஓகே, வங்காளத்தின் ஆதிக்கத்தை குறைப்பதையும் தேசியவாத இயக்கத்தை வழிவிலக்க செய்வதும் குறிக்கோளாக கொண்டு வங்க பின்னர். ஆமா, இதுவும் சரிதான். ஓகேங்களா? அப்போ இதுக்கான சரியான கூற்று நமக்கு இல்ல. நம்ம ஸ்கூல் புக்ல வந்து உள்ள நம்ம பார்த்தப்போ இல்ல. ஓகேங்களா? 1, 3, 4 சரி. 1, 3, 4 சரி இருக்கு. ஓகே. இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனி ஆட்சியின் கீழ் அரசு வனங்கள் மீது தனியுரிமை கூறியது. ஆமா. இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகள் நிர்பந்த தொழில் செய்வோர் மிரட்டல் மற்றும் வன்முறை கையாண்டனர். ஆமா, ரெண்டும் சரியான விளக்கமாகும். ஓகேங்களா? அடுத்து பிரிட்டிஷ் அரசு 1854 ஆண்டு கிளர்ச்சியுடன் இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. ஆமா, அவங்க எல்லா பிரச்சனையுமே அப்பதான் அடக்கியிருப்பாங்க. மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாதால் கிளர்ச்சி. ஆமா, மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்ல, ஒரு தலைமை இல்ல, ஒரு தலைவர் இல்ல. ஓகேங்களா? இதுலதான் காரணம். ஓகேங்களா? ஓகே, பொறுத்துக. வகாபி கிளர்ச்சி யார் பார்த்தோம்? டிடுமீர் பார்த்தோம். ஓகேங்களா? முண்டா கிளர்ச்சி யார் பார்த்தோம்? ராஞ்சில உலுகுலன் அப்படிங்கிற அந்த பகுதி தான். ராஞ்சில உலுகுலன் அப்படிங்கிற பகுதி பார்த்தோமா? குண்டகட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். அங்கதான் விவசாயம். குண்டகட்டி. ஓகேங்களா? அந்த விவசாயம் பார்த்தோம். ஓகேங்களா? இது பி. அடுத்து பேகம் ஹசரத் மஹால் லக்னோ பார்த்தோம். லக்னோ பகுதியை சேர்ந்தவங்க தான் பேகம் ஹசரத் மஹால். ஓகேங்களா? ஓகேங்களா? ஏபிசி போட்டோம்னா 1, 2 அண்ட் 3 லக்னோ பேகம் ஹசரத் மஹால். கன்வர் சிங் அப்படிங்கிற பீகார் சேர்ந்தவங்க. ஓகேங்களா? லக்னோ வந்து பேகம் ஹசரத்னாலே கன்வர் சிங் அப்படிங்கிற பீகார் சேர்ந்தவர். ஓகேங்களா? பீகார் சேர்ந்தவங்க. நானா சாஹிப் அப்படிங்கிறது கான்பூர் பகுதியை சேர்ந்தவர். பாஜிராவோட தத்துப்பிள்ளை. ஓகேங்களா? இது வந்து 5. அப்புறம் ஜான்சியை சேர்ந்தவங்க லட்சுமி பாய். ஜான்சி ராணி லட்சுமி பாய். ஓகேங்களா? ஓகே. பரைலி அப்படிங்கிற ஊரை சேர்ந்திருப்பார் ஒருத்தர். பரைலி கான் பகதூர் கான். இதெல்லாம் பார்த்தோம் உள்ள. பகதூர் கான். ஓகேங்களா? இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இது நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னாக்கா, இப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி என்ன பண்ணுவேன், இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணா நீங்க வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஓகே, நான் செகண்ட் டைம் படிக்கிறப்பையும் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் டைம் படிக்கிறப்ப நீங்க இப்படி படிக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்படி எல்லா டைமுமே வந்து இவ்வளவு டெப்தா இவ்வளவு டைம் கொடுத்து நீங்க படிக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ இந்த கதையை கான்செப்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க, எது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்க ரெண்டாவது டைம் என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த டாபிக் இப்போ இன்கேஸ் இப்போ இந்த டாபிக் படிச்சிட்டோம் இல்லையா, இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும், இந்த டாபிக் அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த டாபிக்ல எங்கெங்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்டா சொல்லுங்க, இந்த வருஷம் சொன்னோம் இல்லையா, இந்த எங்கெங்கெல்லாம் நம்ம பாக்ஸ் போட்டுருக்கோமோ இதுதான் நம்ம கொஸ்டின் ஏரியா. பட் இந்த கதை சம்பந்தமா கொஸ்டின் கேட்க மாட்டேன்னு அர்த்தம் இல்ல, கேட்பாங்க. பட் ஆனா
அதுக்காக எல்லா டைமும் இந்த கதையை உட்காந்து படிச்சுட்டு கூடாது. சோ ஒரே டைம் நம்ம இந்த கதையை படிக்கிறப்போ தெளிவா அந்த கதை என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பட் ரெண்டாவது டைம் என்ன பண்ணணும்னா, நமக்கு இந்த இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் பாக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? அது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும், மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா இந்த கதை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறப்ப நான் இவ்வளவு டெப்த்தா நடத்துறேன். ரெண்டாவது டைம் நம்ம ரிவிஷன் கிளாஸ்ல எனக்கு ஷார்ட்கட் கிளாஸ்லாம் போறப்போ இவ்வளவு டெப்த்தா நடத்த மாட்டோம். ஓகேங்களா? சோ அந்த டைம்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் அதை மட்டும் சொல்லிட்டு போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால நம்ம இந்த கதை புரிஞ்சுக்கணும். சோ தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இந்த டாபிக் இப்ப இப்ப வந்து நடத்தியாச்சு. இந்த நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டாபிக்க நீங்க எப்படி ரிவைஸ் பண்ணணும்? இல்ல எப்படி இந்த டாபிக்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த டாபிக் நடத்துறப்ப இந்த பாருங்க. விவசாயிகள் மற்றும் இப்போ இன்கேஸ் இந்த டாபிக் 7வது பாடம் வந்து நீங்க படிச்சிட்டீங்க. ஓகேங்களா? இத எப்படி நீங்க ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த 7வது பாடத்துல உள்ள எல்லா டாபிக்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேசிக்கா இந்த டாபிக் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் கிளாசிக் போர்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. கிளாசிக் போர்னா என்ன? அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் ஞாபகம் வராங்களா? ஓகே. எந்த நாள்ல நடந்தது? ஓகே தெரியுது. அடுத்து அது கூட சம்பந்தப்பட்ட வங்காள நவாப் யாரு? ஓகே. அது கூட சம்பந்தப்பட்ட ஆங்கில தளபதி யார்? இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். நீங்க புக்க தொறந்துட்டு இல்ல, இந்த டாபிக் படிச்சிட்டீங்க. ஒரு டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா புக்க க்ளோஸ் பண்ணிட்டு, ஓகே இந்த டாபிக் ஸ்டார்ட் ஆகுது. கீழ என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க மைண்டுக்குள்ள ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து அடுத்து என்ன பண்ணோம்? பழங்குடியினர் மற்றும் பழங்குடியினர் கிளர்ச்சி பார்த்தோம். ஓகே. அப்போ விவசாயிகள் கிளர்ச்சியில நம்ம என்ன பார்க்கணும்? என்னென்ன பார்த்தோம்? ஓகேங்களா? இந்த டேட்டாலாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஓகேங்களா? இப்ப இந்த டேட்டாலாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. அந்த ஃபர்ஸ்ட் வந்தோனமே விவசாய கிளர்ச்சினா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஃபராசி இயக்கம் பார்த்தோம். ஓகேங்களா? இத இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஃபராசி இயக்கம் பார்த்தோம். ஃபராசி இயக்கத்துல ஃபர்ஸ்ட் வந்தவர் யாரு? சாஜி ஷரியத்துல்லா வந்தாரு. எந்த வருஷம் வந்தாரு? ஓகேங்களா? அடுத்து அவரோட பையன் வந்தாரு. அடுத்து அந்த பையன் வந்து என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு? ஓகே அந்த பையன் என்ன சொன்னாரு? நிலம் கடலுக்கு சொந்தம்னு சொன்னாரு. ஓகே அந்த பையன் செத்து போனதுக்கு அப்புறம் பையனுக்கு அப்புறம் யார் வந்தாரு? நோவாமியான ஒருத்தர் வந்திருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து வங்காளத்து பக்கத்துல பரசவத் பக்கத்துல வகாபி கிளர்ச்சி வந்திருக்கும். ஓகேங்களா? வகாபி கிளர்ச்சி எந்த வருஷம்? 1827. இதுல யார் வந்திருப்பா? டிடுமின் அப்படிங்கிறவர் வந்திருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து அடுத்து பழங்குடியினர் கிளர்ச்சி. பழங்குடியினர் கிளர்ச்சின்னா யாரு? அடுத்து வந்து பழங்குடியினர் கிளர்ச்சி. பழங்குடியினர் கிளர்ச்சியில வந்து இங்க லோட் ஆகவே இல்ல. அதிகமா எழுதிட்டோம்னு நினைக்கிறேன் நம்ப. ஓகேங்களா? பழங்குடியினர் கிளர்ச்சி. பழங்குடியினர் கிளர்ச்சியில என்னென்ன பார்த்தோம்? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணும்னா, ஒவ்வொன்னா நீங்க வந்து மைண்டுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த அந்த பேரெல்லாம் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. 2வது டைம் அந்த இதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த வருஷங்கள என்ன பண்ணணும்னா, நீங்க உள்ள கொண்டு வரணும். ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் இந்த பாடத்தோட அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பாடத்துல என்னென்னலாம் இருக்கு? அதாவது பழங்குடியினர் கிளர்ச்சி இருக்கு. 1857 கழகம் இருக்கு. இந்த மாரி மங்கள் பாண்டே பத்தி இருக்கு அப்படின்னு அந்த பேசிக் விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்திய தேசிய காங்கிரஸோட ஆரம்பம் பத்தி இருக்கு. ஓகே ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அது கூட நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அடுத்தடுத்த இதுல என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிட்டே வந்திருக்கணும். அதாவது இம்பார்ட்டன்ட் இயர்ஸ், பேர்ஸ் எல்லாம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாடத்துல சம்பந்தப்பட்டிருக்க டாபிக்ஸ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? 2வது இப்ப 1857 கழகம் பத்தி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கழகம் இதுல இருக்குன்னு தெரியும். 2வது என்ன பண்ணணும்? அது எந்த எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனுச்சு? அது என்னென்ன ஆச்சு? எதுக்கெல்லாம் காரணம்? இந்த டல்கோசியோட வாரிசுலப்பு கொள்கை அதெல்லாம் பத்தி என்ன பண்ணும்? 2வது டைம். அடுத்து என்ன பண்ணணும்? ஓகே. அடுத்து இந்த வாமனரா அறிவிச்சது யாரு? இந்த டேட் என்ன? அப்படின்ற மாரி நம்ம சொல்லியிருக்க இந்த இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன பண்ணா, 2வது டைம் நீங்க ரிமெம்பர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? புக்க தொறந்துட்டுல, புக்க மூடி வச்சுட்டு உங்க மைண்ட குளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? சாரி புக்க குளோஸ் பண்ணிட்டு மைண்ட ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் நீங்க உங்க மைண்டுக்குள்ள வருதான்னு பார்க்கணும். இந்த வருஷம்லாம் கரெக்ட்டா வருதா? நமக்கு இந்த ஆர்டர் கரெக்ட்டா வருதா? ஏதாவது விஷயம் நமக்கு எதுவும் மறக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? அப்படி செக் பண்ணா மட்டும் தான் இந்த டாபிக்க பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறதுனால நம்ம இவ்வளவு லேட்டா டைம் எடுத்து பண்றோம். பட் 2வது டைம் போறப்போ, இப்ப திரும்ப ரிவிஷன் கிளாஸ்லாம் நம்ம போறோம் அப்படின்னாக்கா, டக்குன்னு எது டேட்டாவோ அத பார்த்துட்டு போயிடுவோம். ஓகேங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா படிச்சுட்டு ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. தேங்க்ஸ். பாய் கைஸ்.